ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெட் பேப்பர் 1லேருந்து கேட்கப்பட்ட தமிழ் வினாக்கள் ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் 2022 டெட் பேப்பர் 1லேருந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி சப்ஜெக்ட்லேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் சைக்காலஜி படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்குமே இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மொத்தமாக 12 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து 360 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதிலேருந்து ஒரு சில கேள்விகள் அப்படியே ரிப்பீட் ஆகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஒன்று வேணால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அக்டோபர் 14, 2022 ஃபோர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், காட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ் கான்செப்ட். கடவுள் எனப்படுவது எவ்வகை பொதுமை கருத்து? ஆப்ஷன் ஏ, அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட், புலப்படாத கருத்து. அதாவது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, கைகளால் தொட முடியாது, பட் we can feel. ஸோ அதைத்தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ காட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன், ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆரிஜினேட் இன் விச் ஸ்டேஜ். உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கங்கள் மற்றும் புரிதல்கள் உருவாகும் பருவம் எது? ஆப்ஷன் பி, அடல்ட்ஹுட், பள்ளி பருவம். ஸோ நம்ம வந்து 2 லாங்குவேஜ்லையுமே ரீட் பண்ணோன்னா வீடியோவோட டியூரேஷன் ரொம்பவே அதிகமாகும். ஸோ நான் உங்களுக்கு தமிழில் மட்டும் ரீட் பண்ணுறேன். தேர்ட் ஒன், எந்த அணுகுமுறையானது கற்றல் செயல்பாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே தொடர்பு முக்கியமானது என வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் ஏ, அறிதல் அறிவு உருவாக்க அணுகுமுறை. மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர். மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ, பியாஜே. வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இன்பம் பெறுவது. ஆப்ஷன் ஏ, செயல்களின் தொகுப்பு, அதாவது ஸ்கீமா. இணைப்பு கோட்பாட்டை டேஸ் எனவும் அழைக்கலாம். தியரி ஆஃப் கனெக்ஷனிசம் இஸ் ஆல்சோ நோன் as. ஆப்ஷன் சி, முயன்று தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர். கையாளும் திறன் பொதுமை கருத்துருவாக்கத்திற்கு தேவையானவை எவை? கையாளும் திறன் பொதுமை கருத்துருவாக்கத்திற்கு தேவையானவை எவை? ஆப்ஷன் ஏ, ஒருங்கமைத்தல், மீள் வடிவமைத்தல், மீட்டு குணர்தல், ஆர்கனைசிங், ரிஃபார்மிங், ரீகாலிங். பியாஜேவின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை. ஆப்ஷன் ஏ, தன்மயமாதல், ஈகோசென்ட்ரிக். அக்கார்டிங் டு ஜீன் பியாஜே, ப்ரீ ஆப்ரேஷனல் சில்ட்ரன் ஆர் ஈகோசென்ட்ரிக். இலக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி. இலக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி ஆப்ஷன் சி, தொடர்ச்சியான பகுத்தறிவு. நீளம் அல்லது எடை போன்ற அளவு பரிமாணத்துடன் பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன். நீளம் அல்லது எடை போன்ற அளவு பரிமாணத்துடன் பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன் ஆப்ஷன் ஏ, வரிசைப்படுத்தும் திறன், இங்கிலீஷில் சீரியேஷன். நெக்ஸ்ட் ஒன், குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர். குரூப் ஃபேக்டர் தியரி இஸ் ப்ரொஃபவுண்டட் பை. ஆப்ஷன் சி, தர்ஸ்டன். குழந்தைகள் நட்பு கொள்ளும் போது இந்த நபர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வதில்லை. ஸோ ஈஸியானது ஆப்ஷன் டி, ஸ்ட்ரேஞ்சர், புதியவர்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சைக்காலஜியில் வந்து நம்ம படிக்காட்டிலும் கூட நம்மளே வந்து ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரியான கேள்விகள் மினிமம் ஒரு 5 ஆச்சும் இருக்கும். ஸோ அது நல்லா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டினையும் ரீட் பண்ணணும் அண்ட் ஆப்ஷன்ஸுமே வந்து ஃபுல்லாக செக் பண்ணும்போது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், பிந்தைய குழந்தை பருவம் ஒப்பீட்டளவில் மனவெழுச்சி சீரான காலகட்டம் ஆகும். இதற்கு காரணம் விளையாட்டுகள் உடனடி வடிகாலாக அமைகிறது. நுண்ணறிவு செயல்பாட்டின் வெளிப்பாடு, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இதை பொறுத்தது. ஆப்ஷன் சி, சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழல். நெக்ஸ்ட் ஒன், வாழ்வில் தோல்வியுறும் குழந்தைகள் அச்சுறுத்தும் பெரியவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில உத்திகளை கையாளும்.
கீழே கொடுக்கப்பட்டுள்ள இவைகளில் எவை தோல்வியின் அடையாளம் இல்லை? ஆப்ஷன் டி, அதீத உடல் வளர்ச்சி வெளிப்படும். ஸோ அப்போ மற்ற மூன்றும் தோல்வியின் அடையாளங்கள். கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடையது? கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ, செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஒன், பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைகளுக்காக பெற்றோரை சார்ந்து இருத்தலுடன் தொடர்புடைய நிலை எது? பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைகளுக்காக பெற்றோரை சார்ந்து இருத்தலுடன் தொடர்புடைய நிலை. ஆப்ஷன் சி, நம்பிக்கை வர்சஸ் அவநம்பிக்கை. ஸோ இது வந்து டென்டேட்டிவ் கீழே ஆப்ஷன் ஏ கொடுத்துருப்பாங்க, பட் ஃபைனல் கீழே கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ராதா பறவைகளுக்கு உணவளித்ததைக் கண்டு பிற குழந்தைகளும் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர். இதில் ராதாவினால் பிற குழந்தைகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தின் மதிப்பை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு ஆப்ஷன் பி, சமூக மதிப்பு. இதுக்குமே வந்து டென்டேட்டிவ் கீழே ஆப்ஷன் ஏ கொடுத்துருப்பாங்க, ஃபைனல் கீ ஆன்சர்னு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பே எனது அக்காவின் மகன் ஒரு மருத்துவரை போல் நடந்து காட்டுகிறான். மற்றவர்களை நோயாளிகளாக பாவித்து மருந்து சீட்டு எழுதி கொடுத்து மருத்துவரை போல் ஆலோசனை கூறுகிறான். இவையெல்லாம் எதன் வெளிப்பாடாக இருக்கும்? ஆப்ஷன் சி, குறியீட்டு சிந்தனை, சிம்பாலிக் திங்கிங். நெக்ஸ்ட் ஒன், புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைக்கும் நியூரான்கள் டேஸ் எனப்படும். The neurons that connect the sensory nerves and motor nerves. ஆப்ஷன் ஏ, இணைப்பு நியூரான்கள். கீழ்கண்டவற்றில் பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது எது? பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது மயலின். ஸோ மற்ற மூன்றும் காணப்படும். ஆக்சான், சோமா, டென்ட்ரைட் இதெல்லாமே பிறந்த குழந்தையின் நரம்பு செல்களில் காணப்படும். நெக்ஸ்ட் ஒன், 2 கூற்று. கூற்று ஏ, நான் உணர்கிறேன் என்பது குழந்தைகளிடையே பொதுவாக காணப்படுகிறது. கூற்று பி, நான் உணர்கிறேன் என்பதை நாம் உணர்கிறோம் என்று மேம்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் ஒப்பார் குழுவின் பங்கு இல்லை. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி, கூற்று பி சரி, ஏ தவறு. ஸோ இது வந்து டென்டேட்டிவ் கீழே கொடுத்துருப்பாங்க, ஃபைனல் கீ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா, கூற்று ஏ சரி, பி தவறு. அதாவது இந்த இடத்துல வந்து நாம் உணர்கிறோம் சொல்கிறதுக்கு பள்ளி மற்றும் பியர் குரூப், ஸோ இதோடைய பங்கு வந்து உண்டு, பட் இந்த இடத்துல இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று ஏ சரி, கூற்று பி வந்து தவறு. டென்டேட்டிவ் கீழே டி கொடுத்துருப்பாங்க, அது தவறானது. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், சமூக கூறுகள் முன்பருவ குழந்தையின் மனவெழுச்சி செய்திகளுக்கு எளிதாக அப்பால் செயல்பட சமூக மேற்கோள்கள் உதவுகிறது. இந்த அனுபவங்கள் குழந்தைகளுக்கு அதே நிலையில் மனவெழுச்சிகளை மெருகேற்றுவதற்கு டேஸ் உதவுகிறது. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் எதெல்லாம் வரும்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் டி. அறிதல் திறன் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி வந்து உதவுகிறது. நெக்ஸ்ட் ஒன், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியரின் பண்பு நலனுக்கு பொருந்தாத ஒன்று. Which one of the following is not a role of teacher in a constructivist classroom? ஆப்ஷன் டி, கற்பிப்பவர், இன்ஸ்ட்ரக்டர். கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணி. கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணி ஆப்ஷன் சி, பாடப்பொருளில் நிபுணத்துவம். நெக்ஸ்ட் ஒன், மாணவர்கள் பள்ளிக்கு வெளியில் கற்றுக்கொள்வதை அதிகம் விரும்புவதற்கு காரணம். ஆப்ஷன் ஏ, ஏபிசி இந்த 3மே வந்து சொல்கிறாங்க. மாணவரது ஆர்வத்திற்கேற்ப கற்றுக்கொள்ள இயலும், கட்டுப்பாடுகளின்றி கற்றுக்கொள்ள முடியும்,
குறைவான பாடப்பொருள் சுமை இருக்கும். இதுதான் மாணவர்கள் பள்ளிக்கு வெளியில் கற்றுக்கொள்வதை விரும்புவதற்கான காரணங்கள். கீழ்காண்பவற்றுள் ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது. which is related to creativity. Option C, விரி சிந்தனை, divergent thinking. அபிமன்யு சக்கரவியூகத்தில் நுழையும் கலையை தன் தந்தை அர்ஜுனனிடமிருந்து தன் தாய் சுபத்ரையின் கருவறையில் இருக்கும்போதே கற்றுக்கொண்டு மகாபாரத போரில் அதை பயன்படுத்தினார். இச்செயல் குறிப்பிடுவது. ஆப்ஷன் ஏ, கற்றல் வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் ஒரு தொடர் செயல். லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் லைஃப் லாங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன், திட்டமிட்ட கற்றலின் 5 படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ, ரீட், ரைட், செக், ப்ரொசீட், ரெக்கார்ட். சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் இல்லை. ரீட், ரைட், செக், ப்ரொசீட், ரெக்கார்ட். இதான் கரெக்டான ஆர்டர். நெக்ஸ்ட் ஒன், உயர் அறிவுத்திறன்களை வளர்க்க பயன்படுத்தும் சிறப்பான கற்பித்தல் முறை. ஆப்ஷன் ஏ, மூளை தாக்கு, பிரெயின் ஸ்டார்மிங். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நம்பர் 2, 14th அக்டோபர் ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்டது. பொதுமை கருத்துக்களின் 3 வகை கூறுகள். பொதுமை கருத்துக்களின் 3 வகை கூறுகள். ஆப்ஷன் டி, உதாரணங்கள், பண்புகள், மதிப்புகள். ஒரு விளையாட்டு வீரர் விதிமுறைகளின்படி விளையாடுகிறார் எனில் அவர் எந்த நிலையை அடைகிறார் என பியாஜே குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் சி, புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை, கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். பிரச்சனையை தீர்த்தலில் தகவல் செயலாக்க அணுகுமுறையின் சரியான தொடர்ச்சியை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ, குறியீட்டு செய்தி, குறியீடு மாற்றம், குழு குறியீடு, தீர்வு காணல். கற்றல் என்பது தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுபவர்கள். ஆப்ஷன் ஏ, நடத்தை கொள்கையாளர் அணுகுமுறை, பிஹேவியரிஸ்ட் அப்ரோச். பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது என்ற பழமொழி தாண்டைக்கின் எந்த விதிக்கு பொருத்தமாக அமைகிறது? The proverb, practice makes a man perfect, reflects which law of Thorndike? Option B, law of exercise. Next one, கடற்கரையில் விளையாடும் குழந்தை கடல் நீர் உள்வாங்குவதை அறிந்து அது சுனாமியோ என்று அச்சம் கொள்வது. ஆப்ஷன் டி, குறியீட்டு நிலை. எஸ்ஆர் இணைப்பு என்பது உடல் இயக்கம், புலன்காட்சி, மனவெழுச்சி மற்றும் பொருள் சார்ந்த ஒருங்கமைவை பெற்றிருப்பது என்பது. ஆப்ஷன் ஏ, திறன், அறிதல், பற்று. திரவ நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர். திரவ நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர். ஆப்ஷன் ஏ, பி கேட்டல். ஸோ இந்த மாதிரி தியரிஸ் அது யார் சொன்னாங்கன்னு ஒரு சில கூற்றுகள் அதெல்லாம் யார் சொன்னாங்க, அதெல்லாம் முக்கியமானது. லாஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்துருப்போம் குரூப் ஃபேக்டர் தியரி, தேர்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன், குழந்தையின் தற்போதைய செயல்திறனுக்கு ஏற்றவாறு கற்பித்தலை மாணவர்களுக்கு ஆதரவாக வழங்குவது. ஆப்ஷன் சி, படிப்படியாக உயர்த்துதல். கணினி, கைபேசி, இயந்திர மனிதன் போன்ற கண்டுபிடிப்புகள் எதன் காரணமாக பிறக்கிறது? ஆப்ஷன் பி, சிந்தனை, திங்கிங். இதெல்லாம் நம்மளே யோசித்து போட்டுடலாம். மனனம், ஆர்வமின்றி படிப்பது இதனை ஏற்படுத்தும். ரோட் லேர்னிங், லேர்னிங் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் கேன் லீட் டு. ஆப்ஷன் சி, குறுகிய கால நினைவு, ஷார்ட் டேர்ம் மெமரி. ஆசிரியர் மாணவர்களின் நலனுக்காக பணிபுரிகிறார் என்பதன் கருத்து சமூக எதிர்பார்ப்பு. நட்பு என்பது இதனை தீர்மானிக்கிறது. நட்பு என்பது இதனை தீர்மானிக்கிறது.
ஆப்ஷன் டி தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி. யாரால் தன்னுடைய உணர்வுகளை மறைத்து மனவெழுச்சி அலைகளை சோதிக்க முடியும்? ஆப்ஷன் பி மனவெழுச்சி முதிர்ச்சி பெற்ற நபர், எமோஷனலி மெச்சூர் பர்சன். எரிக்சன் உள சமூக கோட்பாட்டின் நிலைகளை ஃப்ராய்டு உள பாலுணர் நிலைகளோடு ஒப்பிடுக. Compare the Erikson's psychosocial stages with Freud's psychosexual stage. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 5, 2, 3. ஃபர்ஸ்ட் ஒன் அடிப்படை நம்பிக்கை வர்சஸ் அவநம்பிக்கை அப்படின்னா வாய். தன்னாட்சி வர்சஸ் வெட்கம் சந்தேகம், இது வந்து மலவாய். தொடங்காற்றல் வர்சஸ் குற்ற உணர்வு, இதுக்கு வந்து பாலுணர்வு நிலை. கடின உழைப்பு வர்சஸ் தாழ்வு உணர்வு, மறைநிலை. தன்னடையாளம் வர்சஸ் தன்னடையாள குழப்பம், ஸோ இது வந்து பால் உறுப்பு. ஸோ இது பார்த்துக்கோங்க இங்கிலீஷில். நெக்ஸ்ட் ஒன் பவுல்பையின் நெறிமுறை ஒன்றுதல் கொள்கையின் 2ஆம் நிலையில் சிசு பருவ குழந்தைகள் தங்கள் அருகாமையில் உள்ளவர்களின் நடத்தையை அவர்களின் செயல்கள் பாதிக்கின்றன என கற்றுக்கொள்கின்றனர். இப்பண்பு சிசு பருவத்தினரிடையே டேஸ் தோற்றுவிக்கிறது. ஆப்ஷன் பி நம்பிக்கை உணர்வு, சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட். குழந்தைகளிடம் 6 கால் பூச்சிகளுக்கு உதாரணம் கொடுக்க சொல்லும்போது 8 கால் உயிரினமான சிலந்தியை உதாரணமாக சொல்லுதல் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ மிகைப்பட பொதுமைப்படுத்துதல். ராமு எப்பொழுதும் ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு மீண்டும் அப்பொருளை எடுத்த இடத்திலேயே வைப்பான். இதில் ராமுவிடம் காணப்பட்ட ஒழுக்க வளர்ச்சி நிலை யாது? ஆப்ஷன் டி நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ். அடுத்த ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தர வேண்டும் என்று சிந்து கடினமாக பயிற்சி எடுத்துக்கொண்டார். இது எவ்வகையான லட்சியம்? ஆப்ஷன் ஏ நீண்ட கால லட்சியம். ஹார்மோன்களை சுரப்பது நமது உடலில் உள்ள டேஸ். சயின்ஸ் கொஸ்டின் கூட இது. ஆப்ஷன் பி நாளமில்லா சுரப்பி. பின்வருவனவற்றுள் டிசிப்ளின் என்ற சொல்லானது எந்த லத்தீன் சொல்லிலிருந்து சொல் இலக்கணமாக பெறப்பட்டது? டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வேர்டு தான், எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் பி டிசிப்ளஸ். வாக்கியம் ஃபேமிலி இஸ் அ ஷாக் அப்சார்பர் எதை குறிப்பிடுகிறது? ஃபேமிலி இஸ் அ ஷாக் அப்சார்பர் எதை குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், விளக்கம் கிடையாது. ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு. கூற்று காரணம். கூற்று சமூக அறிதிறன் பயிற்சி மற்றும் சமூக பிரச்சனையுடைய குழந்தைகளின் உதவிக்கு அணுகுமுறையாக இருக்காது. காரணம் பெற்றோர்கள் சமூக பிரச்சனை தீர்த்தல் திறனில் சுமாரான முன்மாதிரியாக உள்ளார்கள். ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கீழ்கண்டவற்றில் எந்த வயதில் குழந்தை புன்னகையை பெறும்? ஆப்ஷன் சி 6 முதல் 10 வாரங்கள். கற்றல் கற்பித்தல் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம். கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம். ஆப்ஷன் ஏ மாணவர்களின் நேர்மறை தற்கருத்தை உயர்த்த. ஒரு நபரின் படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது. which blocks creative thinking of an individual? ஆப்ஷன் சி தேவையற்ற பாடப்பொருள்களின் மீது பயன்படுத்தப்படும் வழக்கமான திறன்கள். மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் எந்த கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குகிறது?
ஆப்ஷன் டி விகாட்ஸ்கி. பின்வரும் வாக்கியத்திற்கு பொருந்தாததை தெரிவு செய்க. தன் திறமைக்கேற்ப ஒரு குழந்தை டேஸின் மூலம் கற்றலுக்கு தயாராதலை மேம்படுத்திக் கொள்ளும். ஆப்ஷன் டி உள்ளார்ந்த நடத்தை. ஓய்வு, விளையாட்டு, கலை, கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கு பெற குழந்தைகளுக்கு உரிமை உண்டு என்று கூறுவது ஐநாவின் எந்த உடன்படிக்கை பிரிவு? ஆப்ஷன் பி பிரிவு 31. ஒரு ஆசிரியரின் முரட்டு நடத்தையை குறிப்பது. அரகன்ட் பிஹேவியர் ஆஃப் அ டீச்சர் ஷோஸ் ஹிஸ் பர்சனாலிட்டி. ஆளுமை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நம்பர் 3, 15th October 4 செஷனில் கேட்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒன், சிக்கலான பொதுமை கருத்திற்கு எடுத்துக்காட்டு. சிக்கலான பொதுமை கருத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ ஆற்றல் மூலங்கள். தனது கருத்துக்களை மைண்ட் இன் சொசைட்டி என்ற இதழில் வெளியிட்டவர். Who published his work in Mind in Society? Option C விகாட்ஸ்கி. உட்காட்சி கற்றலை பற்றி முதலில் ஆய்வு செய்தவர். இன்சைட் லேர்னிங். ஆப்ஷன் சி கோலர். பொதுவாக பள்ளி செல்லும் வயதில் குழந்தைகள் குறைந்தபட்சமாக டேஸ் வார்த்தைகள் அறிந்திருப்பர். பள்ளி செல்லும் வயதில் குழந்தைகள் பொதுவாக குறைந்தபட்சம் டேஸ் வார்த்தைகள் அறிந்திருப்பர். ஆப்ஷன் ஏ 10,000. சிறிய நீல நிற சதுரக்கட்டை இதில் அடங்கியுள்ள பொதுமை பண்புகளின் எண்ணிக்கை. How many concepts in a tiny blue square block? ஆப்ஷன் ஏ 3. தனியாள் ஆய்வு, ஆய்வு திட்டங்கள், சிந்தித்தல், இணைத்தல், பகிர்தல் போன்ற உத்திகள் எவ்வகை கற்றலுக்கான உதாரணங்கள்? ஆப்ஷன் பி செயலுறு கற்றல். ஆக்டிவ் லேர்னிங். கீழ்கண்ட வரிசையில் எந்த தொடரை ஏற்படுத்தினால் குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும்? Which sequence make to learn children easily? ஆப்ஷன் சி சூரியன், கடல், மேகம், மழை, நீர். பொருட்கள் வெப்பத்தால் விரிவடைகின்றன என்ற பொது விதியிலிருந்து இரும்பு, தங்கம், வெள்ளி, பாதரசம் போன்றவை வெப்பத்தால் விரிவடைகின்றன என்பது ஆப்ஷன் டி பகுத்தறி முறை. கருத்தியல் செயல்பாட்டு நிலையில் உள்ள குழந்தை மன ரீதியாக வரிசைப்படுத்தும் திறனை அடைவது. ஆப்ஷன் பி இடைநிலை அனுமானம். சர் சி.வி. ராமனின் ஒளி பற்றிய கோட்பாட்டில் ஒரு கப்பலில் மேல் தளத்தில் கடலை பார்த்து கொண்டிருப்பது இதற்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் சி விளக்கம் தோன்றுதல். ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் 4 பச்சை மற்றும் 6 சிவப்பு வண்ண ஆப்பிள் என 10 ஆப்பிள்களை காண்பித்து அவற்றில் குறைவாக உள்ளவை சிவப்பு ஆப்பிள்களா அல்லது பச்சை ஆப்பிள்களா என வினவுகிறார். சில குழந்தைகள் உடனே அவற்றில் குறைந்த சிவப்பு வண்ண ஆப்பிள்கள் உள்ளது என கூறுகின்றனர். இது மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை குழந்தைகளுடைய டேஸ் இன்மையை குறிப்பிடுகிறது. ஆப்ஷன் டி வரிசை கிரம வகைப்பாடு. ஹையரார்கிக்கல் கிளாசிஃபிகேஷன். குழந்தைகளின் சமூக வளர்ச்சியில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. குழந்தைகளின் சமூக வளர்ச்சியில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆப்ஷன் சி பியர் குரூப். எந்த சூழ்நிலையில் குழந்தைகளின் மனவளர்ச்சி அதிகமாகிறது? ஸோ இதுக்கு வந்து டென்டேட்டிவ் கீழே ஆப்ஷன் ஏ கொடுத்துருப்பாங்க ஸ்கூல்னு சொல்லிட்டு. பட் ஃபைனல் கீழே வந்து ஆல் ஆப்ஷனுமே வந்து கரெக்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, எதனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு.
ஸோ எந்த சூழ்நிலையில் குழந்தைகளின் மன வளர்ச்சி அதிகமாகுது அப்படின்னா ஸ்கூல், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ரிலேட்டிவ்ஸ் குரூப் இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட் ஒன், சில குழந்தைகள் பெரும்பாலான நேரத்தை விளையாடுவதை காட்டிலும் தனிமையான செயல்களில் கழிக்க காரணம். ஆப்ஷன் பி, குழுக்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததால். ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சியுற்ற மனவெழுச்சி சுய ஒழுங்குபடுத்துதலை பெறும்பொழுது தன்னுடைய மனவெழுச்சி அனுபவங்களை கட்டுப்படுத்தும் உணர்வை பெறுகிறது. இதனை டேஸ் எனலாம். ஆப்ஷன் பி, மனவெழுச்சி சுய உச்ச செயல்திறன், எமோஷனல் செல்ஃப் எஃபிஷியன்சி. வாழ்வை தூண்டும் பரிணாம துலங்களாக குழந்தையின் மனவெழுச்சி பராமரிப்பவரோடு ஏற்படும் பிணைப்பை அங்கீகரிக்கும் கொள்கை. ஆப்ஷன் சி, பவுல்பையின் நெறிமுறை கொள்கை. கீழ்கண்டவற்றில் சூழ்நிலை இடைவினையாற்றலின் மூலம் ஸ்கீமாக்கள் உருவாக்கப்படுவது எதனுடன் தொடர்புடையது? அடாப்டேஷன். ஆப்ஷன் சி. தார்மீக மதிப்புகளின் பகுப்பாய்வு மற்றும் வளர்ச்சி இல்லாமல் ஆளுமை வளர்ச்சி முழுமையடையாது என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ, ஃபெர்ட்ரண்ட் ரசல். தக்க நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்காததால் தன் பெற்றோரை அனிதா இழந்தபோது அவளின் வயது 7. அப்பொழுதே அனிதா தான் படித்து ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். இது எவ்வகையான லட்சியம்? ஆப்ஷன் டி, வாழ்வின் லட்சியம். ஸோ லாஸ்ட்டில் ஒன்று பார்த்துருப்போம், பிவி சிந்து வச்சு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது லாங் டேர்ம் ஐடியல்னு பார்த்துருப்போம். இது லைஃப் டைம் ஐடியல். நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். கூற்று, பிறந்த குழந்தையின் நியூரான்களில் மைலின் ஷீத் இருப்பதில்லை. குழந்தை வளர வளர மைலின் ஷீத் உருவாகிறது. அப்போது கட்டுப்பாடு இல்லாமல் இருந்த குழந்தையின் உடல் இயக்கம் குழந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. காரணம், நியூரானின் மைலின் ஷீத் வளர்ச்சியடைந்த பிறகே குழந்தைகளின் புலன் உணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் செயல்பட தொடங்குகின்றன. ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. பியாஜேவின் கீழ்காணும் எந்த ஒழுக்க வளர்ச்சி படிநிலையில் துன்பம் மற்றும் இன்பம் மூலம் நடத்தை மாற்றமானது ஒழுங்குபடுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, ஸ்டேஜ் 1 to 5 years. ஒரு 2ஆம் வகுப்பு குழந்தையிடம் நட்சத்திர மீனானது எந்த வகையில் வரும் என கேட்டால் அக்குழந்தை மீன் வகை என்று கூறுகிறது. எனில் எந்த வகையான பொதுமைப்படுத்துதல் என கண்டறிக. ஆப்ஷன் பி, குறைவிட பொதுமைப்படுத்துதல். கூற்று காரணம். கூற்று, ஆசிய குழந்தைகள் தங்களின் சொந்த சுயமதிப்பை உயர்த்துவதற்கு மிகவும் குறைவாக சமூக ஒப்புநோக்கு செய்கிறார்கள். காரணம், ஆசிய கலாச்சார மரபு சமூக நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கிறது. ஆப்ஷன் சி, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. உணர்வுபூர்வமான பயிற்சி உத்தி பயன்படுத்தப்படும் செயல்பாடு. உணர்வுபூர்வமான பயிற்சி உத்தி பயன்படுத்தப்படும் செயல்பாடு. ஆப்ஷன் ஏ, கல்வி சுற்றுலா. வகுப்பறையில் எவ்வாறு செயலாற்றுகிறார்கள் என்று பிற ஆசிரியர்களிடத்தில் கேட்பதற்கு சிறந்த ஆசிரியர்கள் பயப்படுவது இல்லை. இச்செயல் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ, தொடர்ச்சியாக கற்பவர். ஓர் ஆசிரியராகிய நீங்கள் மாணவர்களிடம் ஆக்கத்திறனை வளர்க்க மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் எதெல்லாம் வரும்? ஆப்ஷன் டி, பி, சி, டி இதெல்லாமே வருது. கிளர் வினாக்கள் கேட்டல், ஆஸ்கிங் ப்ராபிங் கொஸ்டின்ஸ், என்ஹான்ஸ் லைப்ரரி யூசேஜ், என்கரேஜ் டு பார்ட்டிசிபேட்ஸ் இன் காம்படிஷன். இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்களின் வாயிலாக கற்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவற்றில் வரும் கருத்துக்களை மாணவர்கள்
எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என சமூகம் விரும்புகிறது? ஆப்ஷன் பி நேர்மறையான கருத்துக்கள். டென்டேட்டிவ்லேருந்து ஆப்ஷன் சி கொடுத்துருப்பாங்க, பட் ஃபைனல் கீ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. வகுப்பறையில் ஒரு நல்ல ஆசிரியர் டேஸ் ஊக்குவிக்க வேண்டும். ஆப்ஷன் பி தேவையற்றதை குறித்து புறம் பேசுதல். ஸோ இது வந்து டென்டேட்டிவ் கீ. ஃபைனல் கீ வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? A good teacher encourage students to ask question to clarify their doubt now and then. ஸோ கேள்விகள் கேட்டு தான் வந்து ஊக்குவிப்பாங்க. மக்டுகளின் 3 உள்ளார்ந்த நடத்தைக்கூறின் களங்கள். ஆப்ஷன் டி காக்னிஷன், அஃபெக்ஷன், கோனேஷன். நெக்ஸ்ட்டு பல் ஊடக பொருள்களை அவற்றின் பயன்களுடன் பொருத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கொடுத்துருக்காங்க, பட் ஃபைனல் கீழே வந்து இதுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஃபைனல் கீழே ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நம்பர் 4th ஒன் பார்க்கலாம். 15th October ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஃபஸ்ட் ஒன், கற்றலில் கருத்து வரைபடத்தை மேம்படுத்தியவர்கள். ஆப்ஷன் பி நோவாக் அண்ட் கோவின். அக்கார்டிங் டு நோவாக், கான்செப்ட் மேப்ஸ் ஆல்சோ பி கால்ட் அஸ். நோவாக்கின் கருத்துப்படி பொதுமை கருத்து வரைபடம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ ஒரே கான்செப்ட்லேருந்து 2 கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்குறாங்க. ஆப்ஷன் சி அறிவுசார் வரைபடம். பதிவு செய்தலை அறிந்து கொள்ளும்போது பழைய செய்திகள் நன்றாக அறிந்து கொள்ளும் கற்றல் செயல்பாடானது. புதிய செய்திகளை அறிந்து கொள்ளும்போது பழைய செய்திகள் நன்றாக அறிந்து கொள்ளும் கற்றல் செயல்பாடானது. ஆப்ஷன் ஏ கற்றல் மேம்பாடு. திரைப்படங்களை உற்று நோக்குவதன் மூலம் குழந்தைகள் நடிகர் நடிகைகளைப் போல செய்வது எவ்விதியை பின்பற்று. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஒப்புமை விதி. வாய்மொழி கற்றலுக்கான தொகுப்பை தெரிவு செய்க. வாய்மொழி கற்றலுக்கான தொகுப்பை தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ அடையாள குறியீடு, படங்கள், குறியீடுகள். அனைத்து உயிரினங்களிலும் வாழ்நாள் முழுவதும் காணப்படும் செயல். ஆப்ஷன் ஏ ஆப்வியஸாக கற்றல். மனிதனின் எந்த இரு மனப்போக்குகளுக்கு இடையே சமநிலை இருக்கும். ஆப்ஷன் பி ஒருங்கமைத்தல் மற்றும் இணங்குதல். செல்விக்கு மிகவும் மோசமான கையெழுத்து உள்ளது. எவ்வகை தேற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ முடியாட்சி. ஈயம் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம். இவை இரத்தத்தில் 60 மைக்ரோகிராம் விட அதிகரிக்கும் போது உடலில் ஏற்படுத்துவது. ஆப்ஷன் பி மூளை வீக்கம் மற்றும் இரத்தப்போக்கு. விகிதாச்சார சிந்தனை ஏற்படும் நிலை டேஸ். விகிதாச்சார சிந்தனை ஏற்படும் நிலை ஆப்ஷன் ஏ ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி நிலையில் புலனறி நிலையுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் டி இமிட்டேஷன், மெமரி அண்ட் மென்டல் ரெப்ரசன்டேஷன். பெருமளவு சமூக விழிப்புணர்வு உள்ளவர்கள் என குறிப்பிடப்படும் வயதினர். ஆப்ஷன் சி 6 முதல் 10. புதிய மற்றும் மாறுபட்டவற்றை பார்க்கும்போது யாருக்கு ஆர்வம் அதிகரிக்கிறது. ஆப்ஷன் பி வயது குறைந்த குழந்தை, யங் சில்ட்ரன்.
பள்ளி குழந்தைகளின் விருப்பம் சார்ந்த கருத்தில் இது சரியானது அல்ல. ஆப்ஷன் பி, பெரும்பாலான குழந்தைத்தனமான விருப்பம் அதிக காலம் இருக்கும். ஸோ இது சரியானது அல்ல. குழந்தைகள் தங்களுக்கு அறிமுகமற்ற மக்கள், பொருட்கள் அல்லது செயல்களை எதிர்கொள்ளும் போது பெற்றோர் அல்லது பராமரிப்பவரின் மனவெழுச்சி வெளிப்பாட்டை நினைவு கூறுவர். இது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் டி, சமூக சான்றாதாரம், சோஷியல் ரெஃபரன்ஸ். கீழ்கண்ட எதனுடன் பியாஜேயின் மும்மலை சோதனை தொடர்புடையது? ஆப்ஷன் டி, ஈகோசென்ட்ரிசம். பின்வருவனவற்றில் எந்த வகையான சிந்தனை குறியீடுகளில் வரிசை தொடரை ஏற்படுத்தி முடிவெடுத்தல் மற்றும் மதிப்பீடு செய்தலுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் டி, தர்க்க சிந்தனை. வகுப்பறையில் ஆசிரியர் கேட்கும் வினாக்களுக்கு விடை தெரிந்திருந்தாலும் ரவி அனைவரின் முன்பு பதிலளிக்க தயக்கம் காட்டுகின்றார். இச்செயல் மூலம் ரவியிடம் காணப்படும் குணநலம் எது? ஆப்ஷன் பி, தாழ்வு மனப்பான்மை. பின்வருவனவற்றில் எந்த கூற்று தவறானது? ஆப்ஷன் டி தவறானது. குழந்தையின் உடல் உறுப்புகளை விட நரம்பு மண்டலம் மெதுவாக வளர்ச்சி அடைகிறது. ஸோ தவறான கூற்று. ஸோ மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. உடல் வளர்ச்சியில் எலும்புகளின் வளர்ச்சியும் தசை வளர்ச்சியும் முக்கிய காரணிகள் கரெக்டாக இருக்குது. பிறக்கும் போது குழந்தைகளின் எலும்புகள் உறுதியற்றதாக காணப்படும். இதுவுமே கரெக்டு. குழந்தைகள் பிறக்கும்போது எல்லா தசை நாண்களும் இருக்கின்றன. தவறானது ஆப்ஷன் டி. குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள். ஆப்ஷன் ஏ, நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலம். ராதா பள்ளிக்கு வரும் வழியில் ஒரு கைபேசியினை கண்டு எடுக்கின்றாள். பின்பு அதன் பொத்தானை அணைத்து தனது பையில் வைத்துக் கொள்கிறாள். ஆனால் அவளது மனமோ அதை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என நினைக்கிறது. இந்த நிகழ்வில் அவளது செயல்பாடு டேஸ் மற்றும் அவளது மனநிலை டேஸ். ஆப்ஷன் ஏ, அவளுடைய செயல்பாடு நேர்மையின்மை, அவளது மனநிலை நேர்மை. கீழ்கண்டவைகளில் எவை ஆரோக்கியமான குடிமகன்களை உருவாக்குவதில் ஒன்றாக செயல்பட வேண்டும்? ஆப்ஷன் ஏ, சமூகமும் பள்ளியும். 2 கூற்று. கூற்று 1, குழந்தைகளின் நட்பு சாதி, மதம், பொருளாதார வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. கூற்று 2, குழந்தைகளின் நட்பில் ஆண் பெண் பாகுபாடு உள்ளது. ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது இல்லையா குழந்தைகளின் நட்பில். மாணவர்கள் வகுப்பறையில் குழுவாக இணைந்து செயல்பாடுகளை செய்வதை டேஸுக்கு உதாரணமாக கூறலாம். குழுவாக இணைந்து செயல்பாடுகளை செய்வதை டேஸுக்கு உதாரணமாக கூறலாம். ஆப்ஷன் சி, ஆக்கவியல் அணுகுமுறை. வகுப்பறை கற்பித்தல் இடைவினையில் ஒரு மாணவன் இயல்பாக இருக்க தயங்குவது வகுப்பில் டேஸ் இன்மையை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ, உளவியல் பாதுகாப்பு. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒரு குழந்தையின் சரியான வயது. ஆப்ஷன் ஏ, 6 முதல் 14 வருடங்கள். கீழ்காண்பவற்றுள் கற்றலை பாதிக்கும் காரணிகள். ஆப்ஷன் ஏ, எல்லாமே. மோட்டிவேஷன் ஆஃப் த லேர்னர். நெக்ஸ்ட்டு கற்பவரின் முதிர்ச்சி, மெச்சுரேஷன் ஆஃப் த லேர்னர், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் ஆஃப் த லேர்னர். இது எல்லாமே கற்றலை பாதிக்கும் காரணிகள். கீழ்காண்பவற்றுள் இணையவழி கற்றலில் மாணவர்களுக்கும் கற்பித்தலுக்கும் இடையே நிகழும் இடைவினையை குறிப்பது. ஆப்ஷன் டி, ஒருங்கிணைந்த பயிற்சி. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரிடம் அவருக்கு தெரியாத கடினமான வினாவினை கேட்கும்போது அம்மாணவருக்கு பயமும் வியர்வையும் ஏற்படுவதுடன் இதய துடிப்பின் அளவும் அதிகரிக்கிறது. இதற்கு காரணமானது ஆப்ஷன் ஏ, அட்ரினலின் சுரப்பி சுரப்பதால்.
ஆக்கவியல் கல்வியின் 2 வகைகள். ஆக்கவியல் கல்வியின் 2 வகைகள். ஆப்ஷன் பி, தனிப்பட்ட ஆக்கவியல், சமூக ஆக்கவியல். நெக்ஸ்ட்டு 3rd கொஸ்டின் பேப்பர். அக்டோபர் 16 4 செஷனில் கேட்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். குழந்தையின் தேவையினை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் கற்பித்தலை உறுதி செய்ய வேண்டும் என கூறியவர். ஆப்ஷன் டி, ஆஸ்பெல். ஆசிரியர் மாணவருடைய எவ்வளர்ச்சியை அளவிடலாம்? ஆசிரியர் மாணவருடைய எவ்வளர்ச்சியை அளவிடலாம்? ஆப்ஷன் சி, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். எட்வர்ட் தாண்டிக் கற்றலுக்கு வகுத்த முதல் 3 விதிகள். ஆப்ஷன் ஏ, லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட், ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. புதிய கற்றலை வலுவூட்டுவதற்கு மிகவும் பயன்படும் கொள்கை. ஆப்ஷன் ஏ, வலுவூட்டல். கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்கும் ஆற்றலானது மற்றொரு சூழ்நிலையை கற்க உதவினால் ஏற்படும் மாற்றம். கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்கும் கற்றலானது மற்றொரு சூழ்நிலை கற்க உதவினால் ஏற்படும் மாற்றம். ஆப்ஷன் ஏ, நேர்மாற்றம், பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர். ஒருவர் தன் அனுபவம், பயிற்சி, அறிவு, திறமை ஆகியவற்றிற்கு ஏற்ப பெற்றிருக்கும் மன அமைப்பே ஸ்கீமா என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ, பியாஜே. பல காரணி கோட்பாட்டை கூறியவர். ஆப்ஷன் ஏ, கார்ட்னர். ஸோ லாஸ்ட் பார்த்துருப்போம் குரூப் ஃபேக்டர். இது தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். பின்வருவனவற்றில் இரு காரணி கோட்பாட்டில் ஜி காரணியின் பண்புகள் அல்ல. ஆப்ஷன் டி, கற்றுக்கொள்ள தவறுவது. ஸோ மற்ற எல்லாமே ஜி காரணியின் பண்புகள். உலகளாவிய திறன், சுற்றுச்சூழலிலிருந்து பெறப்பட்ட கற்றல், பொதுவான மனத்திறன், இதெல்லாமே ஜி ஃபேக்டர்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் இல்லாத ஒன்று ஆப்ஷன் டி. எஸ்ஏடி என்பதன் விரிவாக்கம். சாட் இதோடைய அப்ரிவியேஷன். ஆப்ஷன் ஏ, ஸ்காலாஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட். புதிய சூழ்நிலையோடு எளிதில் ஒத்துப்போகும் நபரிடம் அதிகம் காணப்படுவது டேஸ். ஆப்ஷன் சி, மனவெழுச்சி ஈவு, எமோஷனல் கோஷன்ட் அதிகமாக இருக்கும். நம் புலன்களில் ஏற்படும் தூண்டல் அனைத்தும் முதலில் எந்த நினைவு பகுதிக்கு செல்கிறது? ஆப்ஷன் பி, குறுங்கால நினைவு. சமூக வளர்ச்சி இதனை முன்னெடுத்து செல்வதில்லை. ஆப்ஷன் டி, சமூக முரண்பாடு. கீழ்காண்பவற்றுள் எது மனவெழுச்சி மேம்பாடு சார்ந்த கருத்து அல்ல? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. குழந்தை தன் மனவெழுச்சியை வெளிப்படுத்தும் தன்மையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. எந்த அடிப்படையில் முதிர்ச்சி என்பது கற்றலிலிருந்து மாறுபடுகிறது? ஆப்ஷன் டி, முதிர்ச்சிக்கு பயிற்சி தேவையில்லை. மகிழ்ச்சி பெற்றோர் மற்றும் குழந்தையினிடையே நல்ல ஆதரவுமிக்க உறவை பிணைக்கும் என்று ஆராய்ச்சி வெளிப்படுத்துகிறது. ஆரம்ப காலத்தில் பெற்றோரின் தகவல் தொடர்பு குழந்தையினிடத்தில் நேர்மறை மனவெழுச்சியை தோற்றுவித்து டேஸ் வெளிப்படுத்துகிறது. ஆப்ஷன் ஏ, சமூக புன்னகை. பொம்மை வைத்து விளையாடும் குழந்தை கம்பளத்திற்கு அடியில் பொம்மையை மறைத்து வைத்துவிட்டு மறதியாக வேறு இடங்களில் தேடுகிறது. இச்செயல் டேஸ் உடன் தொடர்புடையது. ஆப்ஷன் டி, பொருட்களின் நிலைத்தன்மை.
சாம் ஒரு ஆப்பிளை 4 துண்டுகளாக நறுக்கினான். அதனை நறுக்கிய பின்னரும் ஆப்பிளின் அளவில் மாற்றமில்லை என்பதனை குறிப்பிடும் கருத்து. ஆப்ஷன் டி முன்பின் மாற்றம் அறிதல். வகுப்பறை தேர்வில் மாலதியும் மதியும் ஒருவரையொருவர் பார்த்து எழுதியதை ராணி பார்த்துவிட்டாள். ஆனாலும் ராணி அவர்கள் பார்த்து எழுதியதை ஆசிரியரிடம் கூறவில்லை. இந்த நிகழ்வு உணர்த்தும் ஒழுக்க வளர்ச்சி நிலை யாது? ஆப்ஷன் பி நடைமுறை வழக்கு நிலை, கன்வென்ஷனல் ஸ்டேஜ். என் வீட்டின் அருகில் உள்ள ஒரு குழந்தை தன்னுடைய பொம்மையை குழந்தையாக நினைத்து அதனுடன் பேசுகிறாள் மற்றும் விளையாடுகிறாள். இந்த குழந்தை பியாஜேவின் கூற்றுப்படி பின்வரும் எந்த படிநிலையில் காணப்படுகிறது? ஆப்ஷன் டி ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். பின்வருவனவற்றில் எந்த கூற்று தவறானது? ஆப்ஷன் சி 2 நியூரான்களுக்கு இடையில் இடைவெளி காணப்படாது. இது தவறான கூற்று. ஸோ மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவ குழந்தைகள் தாங்கள் விளையாட பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் பொம்மை போன்றவற்றை உயிருள்ளவை என நம்புகிறது. இந்த பண்பு ஆப்ஷன் பி அனிமிசம். மணி ஒரு 10 வயது பையன். அவன் எப்பொழுதும் சமூகத்தில் தயக்கத்தையும் மன உளைச்சலுக்கான அறிகுறியையும் காண்பிக்கிறான். மற்றவர்கள் முன்பு இருக்கும் பொழுது மனப்பதற்றத்தை உணர்கிறான். அவன் பெரும்பாலும் அவனுடைய தாயாரின் முடிவை சார்ந்திருக்கிறான். அவனுடைய நட்பு வட்டம் சிறியது. மணி எந்த வகையான தனியாள்? ஆப்ஷன் பி சோஷியலி அன்டெவலப்ட், சமூக வளர்ச்சியற்ற ஒரு நபர். தொடர்புடைய தகவல்களை திரட்டுவதற்கு உதாரணமாக கூறுவது? ஆப்ஷன் பி கற்றல் பாங்கு. மகிழ்ச்சியற்ற உணர்வில் வராத காரணியை கண்டறிக. ஆப்ஷன் டி ஆர்வம். வராதது. ஸோ மற்ற எல்லாமே வரும். கற்றல் கற்பித்தல் உத்திகள், செயல்பாடுகளுக்கான விளக்கம், எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகள், கற்றல் விளைவுகளுக்கான மதிப்பீட்டை உள்ளடக்கிய விரிவான தனித்துவமிக்க திட்டம். ஆப்ஷன் டி அலகு திட்டம், பாடத்திட்டம். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் விளையாட்டு முறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தாத உளவியலாளர்? ஆப்ஷன் பி ஜான் டூயி. ஆசிரியர் 4ஆம் வகுப்பு மாணவர்களை ஒரு தொட்டி செடியை இருட்டான அறையில் 1 வார காலத்தில் வைத்து பராமரித்து உற்று நோக்கச் சொல்கிறார். 1 வாரத்திற்கு பின் அச்செடியின் வளர்ச்சி குறைவாக உள்ளதை மாணவர்கள் கண்டறிகின்றனர். ஆசிரியர் செடியின் குறைவான வளர்ச்சிக்கான காரணத்தை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வளர்ச்சிக்கு வழிவகை செய்ய கூறுகிறார். இச்செயல்பாட்டில் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய முறை? ஆப்ஷன் டி ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். ஒருவர் எதை தெரிந்திருக்கின்றாரோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி என்பது? ஆப்ஷன் டி புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம். பின்தங்கிய பொருளாதார நிலையிலிருந்து வரும் ஒரு குழந்தை கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் போது குறைவான கவனத்தை செலுத்துவதற்கான காரணம்? ஆப்ஷன் ஏ வலுவற்ற உடல், மனநிலை. அளித்தல் வகை வினா அல்லாதது எது? ஆப்ஷன் ஏ பலவுள் தெரி வினா, MCQ. நெக்ஸ்ட் 16th அக்டோபர் ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கட்டமைப்பு உருவாக்கம் என்ற சொல் மொழியிலிருந்து உருவானது? ஆப்ஷன் சி ரஷ்ய மொழி. கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ இந்த வேர்டு ஒரு ரஷ்யன் வேர்டு. ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளி நிலையில் கற்கும் 4 அடிப்படை செயல்கள் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளில் அடைவு பெற உதவுவது எவ்வகை கற்றல்? ஆப்ஷன் ஏ உட்காட்சி வழி கற்றல்.
கீழ்கண்டவற்றுள் எது மனம் சார்ந்த ஸ்கீமா? ஆப்ஷன் இ ப்ராப்ளம் சால்விங். கற்றல் என்பது ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. கற்றல் என்பது நடத்தையில் ஏற்படும் மாற்றம், தேவை மற்றும் குறிக்கோள் உடையது. சோமு தன் முதல் வகுப்பில் எழுத்துக்களை சரியாக அறிந்து கொண்டதன் மூலம் 5ஆம் வகுப்பில் அவனால் சரளமாக படிக்க முடிகிறது. இத்தகைய கற்றல் வகை ஆப்ஷன் ஏ பொருள் உணர்ந்து கற்றல், மீனிங்ஃபுல் லேர்னிங். ஒரு மாணவனின் சிந்தனைத்திறன் மேம்பட காரணம். ஆப்ஷன் பி குறியீடுகளை கற்பதால். வானொலியிலிருந்து வரும் இசை, தெருவில் சிலர் பேசும் சத்தம் போன்றவை எத்தகைய கவன பண்பிற்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் சி தேர்ந்தெடுக்கும் கவனம், அட்டென்ஷன் இஸ் செலக்டிவ். வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனையில் இடம்பெறும் சொற்சோதனையின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 6. கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை? ஆப்ஷன் சி கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அனிமிசம் அப்படிங்கிறது தவறான இணை. மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, மாணவர்கள் வகுப்பறையில் சுவரில் தொங்கும் விளக்கப்படங்கள், ஆசிரியர் செயல்பாடுகள் மற்றும் தனக்கு முன் அமர்ந்துள்ள மாணவர்களின் செயல்பாடுகளை கவனிப்பது, கரும்பலகையில் உள்ள விவரங்களையும் கவனிப்பது எத்தகைய பண்பிற்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் இ ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது கவனம் செலுத்துவது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஃபைனல் கீழே இதாக இருக்குது. ஸோ வேறு எங்கேயும் சைடில் அந்த மாதிரி திரும்பாமல் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மட்டும் பார்க்குறாங்களே, ஸோ அதனால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட்டு, தேர்ஸ்டனின் கருத்துப்படி நுண்ணறிவு. தேர்ஸ்டனின் கருத்துப்படி நுண்ணறிவு என்பது ஆப்ஷன் இ 7 வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனது. நட்பை நிர்ணயிக்காத காரணி. நட்பை நிர்ணயிக்காத காரணி. ஸோ இதுக்கு ஃபைனல் கீழே ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷனில் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, மேம்பட்ட முதிர்ச்சியை பெற மனிதரிடம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எதனோடு இணைந்த செயல்பாடாக அமைகிறது? ஆப்ஷன் பி கற்றல். குழந்தையினுடைய கலாச்சார வாழ்க்கை சூழ்நிலை அறியாது அதனுடைய இயல்பான வளர்ச்சியை புரிந்து கொள்வது இயலாது. இந்த கூற்றை கூறியது யார்? ஆப்ஷன் பி எரிக்சன். Without knowing the life culture situation of a child, one cannot understand its normal development. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்க அப்படின்னா எரிக்சன். பள்ளி முன்பருவ ஆரம்பத்தில் பிறர் நிலையிலிருந்து தன்னை அறியும் பண்பு பொது நல பண்பை அதிகமாக ஊக்குவிக்கிறது. இதிலிருந்து தாங்கள் அறிவது யாது? ஆப்ஷன் பி தனக்கென எவ்வித வெகுமானத்தை எதிர்பாராது பிறருக்கு நன்மை பயக்கும் செயலில் ஈடுபடுதல். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்படாத இணை எது? ஆப்ஷன் ஏ கருத்தியல் நிலை 13 வயதிற்கு மேல். ஸோ அந்த ஸ்டேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார்மல் ஆப்ரேஷனல், ப்ரீ ஆப்ரேஷனல், சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், கான்க்ரீட் ஆப்ரேஷனல். ஸோ அதுக்குரிய ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை சரியாக பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. மற்றெல்லாம் கரெக்டாக பொருந்தியிருக்கு, படிச்சுக்கோங்க. கீழ்கண்ட எந்த கோட்பாட்டுடன் தலைகீழ் கற்பித்தல் தொடர்புடையது? ஆப்ஷன் பி விகாட்ஸ்கி கோட்பாடு. ரகு எப்பொழுதும் சாலை விதியை பின்பற்றுவார். இதிலிருந்து ரகுவை பற்றி நீ அறிவது யாது? ஆப்ஷன் டி விதிகளுக்கு கீழ்ப்படிதல். பாம்பை கண்டபொழுது ரவி வேகமாக ஓடி தப்பித்தான். இந்த அவசர காலத்தில் அவனுக்கு உதவிய ஹார்மோன். ஆப்ஷன் சி அட்ரினலின். இதை வச்சு நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம்.
தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையையும் புரிந்து கொள்ளும் மனத்திறனை டேஸ் என்கிறோம். ஆப்ஷன் ஏ அறிதல் திறன். கீழ்கண்டவற்றில் மாணவர்களிடம் பாடப்புத்தகம் மற்றும் விரிவுரை மூலம் புகுத்த முடியாதது. ஆப்ஷன் பி ஒழுக்க கல்வி. சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று ஏ குடும்பம் முதன்மை குழுவிற்கு ஒரு உதாரணம். கூற்று பி குடும்பம் ஒரு சமூக அழகாக நெருக்கமானதாகவும் இணக்கமானதாகவும் உள்ளது. ஆப்ஷன் சி ஏ பி இரண்டும் சரி. கல்வி உள்ளவியல் பற்றிய அறிவானது கற்பவர்களுக்கு டேஸ் உதவுகிறது. ஆப்ஷன் ஏ தன்னை பற்றி அறிய உதவுகிறது. கற்றல் மைய அணுகுமுறையில் கற்பவரின் பணிகளாக கூறப்படுவது. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் எதெல்லாம் வரும்? கற்பவரின் பணிகளாக கூறப்படுவது லேர்னர் சென்டர் அப்ரோச்சில். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி பிசிடி 3 வருது. ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. மதிப்பீட்டாளர், இடைவினை ஆற்றுபவர், விமர்சகர் இதெல்லாமே லேர்னர் சென்டர் அப்ரோச்சில் இருக்கக்கூடியது. இவாலுவேட்டர், மீடியேட்டர், கிரிட்டிசைசர் இதில் வராதது கோஆர்டினேட்டர். தொடக்கநிலை பள்ளி குழந்தை தனது சக மாணவனை ஆற்றுப்படுத்த முயற்சித்து தோல்வியுற்றதினால் அதனுடைய பதற்றத்தை அதிகரித்தது. இது எதை தெரிவிக்கிறது? ஆப்ஷன் டி பிறர் நிலையிலிருந்து தன்னை அறிதல், பரிவு பாராட்ட வழி நடத்துவது இல்லை. நெக்ஸ்ட் ஒன் சிறந்த கற்பித்தலின் பண்புகளுக்கு பொருந்தாதது. சிறந்த கற்பித்தலின் பண்புகளுக்கு பொருந்தாதது. ஆப்ஷன் சி தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கும் இடையேயான நட்புறவு. பின்வருவனவற்றில் சிறந்த பள்ளியின் பண்பை உணர்த்துவது. தனிப்பட்ட முறையில் கற்றல். நெக்ஸ்ட்டு கீழ்காண்பவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பள்ளி இலக்கிய நிகழ்வுகளில் மாணவர்களை பங்கேற்க ஊக்குவிப்பதன் மூலம் அவர்களுடைய டேஸ் மேம்படுத்தலாம் அல்லது உயர்த்தலாம், கட்டுப்படுத்தலாம். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் எதெல்லாம் கரெக்டு? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. ஏபிசி மட்டும் சரி. தன்னம்பிக்கையை மேம்படுத்தலாம், கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்தலாம், தன் மதிப்பை உயர்த்தலாம். ஆப்ஷன் டி வந்து வராது. நெக்ஸ்ட்டு செயல் திட்ட முறையின் படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்தவும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏசிபிஇடிஎஃப். ஃபஸ்ட் ஒன் வந்து செயல் திட்டத்தை திட்டமிடுதல், அதுக்கப்புறமா செயல் திட்டத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இதோடைய சரியான வரிசை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு சூழலை அளித்தல், செயல் திட்டத்தை தேர்ந்தெடுத்ததற்கான நோக்கம், அடுத்தது செயல் திட்டத்தை திட்டமிடுதல், நெக்ஸ்ட் ஒன் செயல் திட்டத்தை செயல்படுத்துதல், நெக்ஸ்ட்டு மதிப்பிடுதல், அதுக்கப்புறமா பதிவு செய்தல். நெக்ஸ்ட் ஒன் ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் பலவித கருத்துக்களை கற்பிக்க பலவித கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துவதை இப்பை வரைபடம் குறிப்பிடுகிறது. அதை உற்று நோக்கி பதிலளிக்க. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சரிவா, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இது வந்து 17th அக்டோபர் 4 கேட்கப்பட்ட வினா. 17th அக்டோபர் 4 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பொருட்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்புகளை குறிப்பது பொதுமை கருத்து என வரையறுத்தவர். பொருட்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்புகளை குறிப்பது பொதுமை கருத்து என வரையறுத்தவர். ஆப்ஷன் சி மார்கன். நெக்ஸ்ட் ஒன் அறிவுசார் கட்டமைப்பு கோட்பாட்டுகளை வெளியிட்டவர்கள். ஆப்ஷன் ஏ பியாஜே அண்ட் ப்ரூனர். காக்னிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவிசம் ப்ரப்போஸ்ட் பை பியாஜே அண்ட் ப்ரூனர். நெக்ஸ்ட்டு உளவியலாளர் வாட்சன்
கண்ணோட்டத்தில் நடத்தை என்பது இயந்திரமானது. டோல்மென் கண்ணோட்டத்தில் நடத்தை என்பது டேஸ். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. நோக்கம் அல்லது இலக்கு சார்ந்தது. அஸ்பர் வாட்சன் நடத்தை என்பது இயந்திரமானது. டோல்மெனுடைய கூற்றுப்படி நடத்தை அப்படிங்கிறது இலக்கு சார்ந்தது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பொருட்களை கண்டறிவதில் எத்தகைய கற்றல் இடம்பெறுகிறது? பொருட்களை கண்டறிவதில் எத்தகைய கற்றல் இடம்பெறுகிறது? ஆப்ஷன் ஏ, பொதுமை கற்றல். கலா ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுக்கின்றார். எவ்வகையான கற்றல் நடைபெறுகிறது? ஆப்ஷன் பி, பிரச்சனையை தீர்த்தல், ப்ராப்ளம் சால்விங். நாம் குறிப்பிட்ட தொலைபேசி எண், தேதி மற்றும் பெயர்களை நினைவில் வைத்துக்கொள்வது எவ்வகை கற்றலுக்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் சி, மனன கற்றல், ரோட் லேர்னிங். ஒரு செய்தியை நீண்ட நாள் நினைவில் இருத்தி வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்த முடியும். இத்தகைய கற்றல் வகை? ஆப்ஷன் டி, இணைத்து கற்றல், அசோசியேட் லேர்னிங். மகிழ்ச்சியான சூழலில் மாணவர்கள் கற்பது நினைவு பகுதிக்கு செல்கிறது. எந்த நினைவு பகுதிக்கு செல்கிறது? மகிழ்ச்சியான சூழலில் மாணவர்கள் கற்பது எந்த நினைவு பகுதிக்கு செல்கிறது? ஆப்ஷன் ஏ, நெடுங்கால நினைவு, லாங் டேர்ம் மெமரி. பெரிய அளவிலான இடங்களில் மன பிரதிநிதித்துவம் என அழைக்கப்படுவது? பெரிய அளவிலான இடங்களில் மன பிரதிநிதித்துவம் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் டி, அறிவாற்றல் வரைபடங்கள். பிறந்த குழந்தையின் உடலில் உள்ள கொழுப்பின் அளவு உச்சநிலையை எட்டும் காலம்? ஆப்ஷன் பி, 9 மாதங்கள். ஓர் ஆசிரியர் மாணவர்களிடம் 4 நீலம் மற்றும் 12 சிவப்பு வண்ண மலர்கள் என 16 மலர்களை காண்பித்து அவற்றில் அதிகமுள்ளவை சிவப்பு மலர்களா அல்லது நீல மலர்களா என வினவுகிறார். சில குழந்தைகள் உடனே அவற்றில் அதிக சிவப்பு வண்ண மலர்கள் உள்ளது என கூறுகின்றனர். இது மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, குழந்தைகளுடைய டேஸ் இன்மையை குறிக்கிறது. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஆப்ஷன் சி, வரிசைக்கிரம வகைப்பாடு. பழக்க வழக்கம், ஆர்வம் மற்றும் மனப்பான்மை இவற்றில் ஒரு தெளிவான வேறுபாட்டினை கொண்ட குழு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி, ஒப்பார் குழு, பியர் குரூப். கீழ்கண்டவற்றில் எது நேர்மறையான மனவெழுச்சி அல்ல? Which one is not a positive emotion? ஆப்ஷன் ஏ, பொறாமை. பின்வருவனவற்றில் எது பிந்தைய குழந்தை பருவ குழந்தையின் மனவெழுச்சி நடத்தையை வெளிப்படுத்துவதில் ஏற்படும் குறிப்பிடும்படியான மாற்றத்தை குறிப்பது அல்ல? ஆப்ஷன் சி, கத்தி அழுதல் போன்ற உடல் சார்ந்த வெளிப்பாடுகள் மூலம் மனவெழுச்சியை வெளிப்படுத்துகிறான். ராமு 4ஆம் வகுப்பு மாணவன். தேர்வில் குறைவான தரம் பெறுகிறான். இதனால் கவனச்சிதைவு ஏற்பட்டும் அல்லது தற்போதைய சூழலை ஏற்றுக்கொள்ளும் வகையில் தனது சூழலை மறுவரையறை செய்கிறான். இவ்வெதிர்கொள்ளும் அணுகுமுறை டேஸ் எனலாம்? ஆப்ஷன் பி, மனவெழுச்சி மைய எதிர்கொள்ளல், எமோஷன் சென்டர்ட் காப்பிங். பதற்றம் என்பது தீங்கு வரும் என்று அஞ்சி எழும் மனவெழுச்சி. பிறரால் எவ்வழிகளில் பதற்றம் ஏற்படுவது இல்லை? ஆப்ஷன் டி, ஆலோசனை பகரும் பொழுது. கீழ்கண்ட எந்த நிலையில் மொழி வளர்ச்சி அனைத்து வளர்ச்சியை விட விரைவாக உள்ளது? ஆப்ஷன் பி, குழந்தை பருவம். பியாஜேவின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகளில் கீழ்கண்ட கூற்று வரும் படிநிலையின் பெயரினை கண்டறிக. கூற்று: 5 நட்சத்திரங்கள் கணித விடைத்தாளில் கொடுக்கப்பட்டிருந்தால் நந்து மகிழ்ச்சியாக இருந்தான். ஆப்ஷன் ஏ, பிறர் சார்பு நிலை. புயல் மழையால் பாலம் உடைந்ததை கண்ட கணேஷ் உடனடியாக அவசர தொலைபேசி எண் 108க்கு தகவல் அளித்தார். இதிலிருந்து நீ அறிவது யாது? ஆப்ஷன் டி, தன் மதிப்பு. ஸோ இது வந்து ராங் ஆன்சர். இது டென்டேட்டிவ்ல கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சமூக மதிப்பு. பின்வருவனவற்றில் எது சரியான கூற்று?
பிறந்த குழந்தையின் நியூரான்களில் ஆப்ஷன் ஏ மயலின் ஷீட் படலம் சூழ்ந்து இருப்பதில்லை. ஸோ இதை வச்சு நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்துட்ருக்குறோம். இது 2 கூற்று இருக்குது. வாக்கியம் 1, நன்னெறி மதிப்பு என்பது எது சரி மற்றும் எது தவறு என்பதனை வரையறை செய்வதாகும். வாக்கியம் 2, பொறுப்புணர்ச்சி என்பது நன்னெறி மதிப்பிற்கான உதாரணம் ஆகும். ஆப்ஷன் சி வாக்கியம் 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. கீழ்கண்ட வாக்கியங்களில் எது குழந்தைகளுக்கான வீரர்கள் என்ற நேர்மறையான செயல்பாட்டினை கண்டுபிடிக்கவும். ஆப்ஷன் பி, ராதா பெரிய விபத்திலிருந்து புகை வண்டியினை தடுத்து நிறுத்தினாள். ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, விளையாட்டு இணை, பள்ளி அல்லது கற்போர் இணை ஒரு குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கிறது. கூற்று 2, ஒரு அகச்சிந்தனையுடைய ஆசிரியரால் குழந்தைகளுக்கு சமூக வளர்ச்சியை உட்புகுத்த முடியும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி, 2 தவறு. எந்த வகையான திட்டமிட்ட கற்றல் 6ஆம் வகுப்பிற்கு மேல் மாணவர்களுக்கு கடினமானது? ஆப்ஷன் பி, கிளை மாதிரி பிரான்ச்சிங் மாடல். ஆசிரியரின் பொருத்தப்பாடற்ற நடத்தைக்கு பொருந்தாத ஒன்று. ஆட் ஒன் ஃப்ரம் தி காசஸ் ஆஃப் டீச்சர்ஸ் ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆப்ஷன் டி, கைடன்ஸ். ஐசிடி ஒருங்கிணைந்த உத்தியிலிருந்து மாறுபட்ட ஒன்று. ஆப்ஷன் பி, இ மட்டும் ஒப்பார் குழு தனிப்பயிற்சி. ஐசிடியிலிருந்து மாறுபட்ட ஒன்று இ மட்டும். ஆர்வமிக்க ஆசிரியரின் அறிகுறியாக கருதப்படுவது. ஆர்வமிக்க ஆசிரியரின் அறிகுறியாக கருதப்படுவது ஆப்ஷன் ஏ, மாணவர்கள் கேள்வி கேட்டல். ஒரு மாணவரின் முன்னறிவை ஆசிரியர் எப்போது சோதிக்க வேண்டும்? ஆப்ஷன் பி, பாடத்தை அறிமுகப்படுத்தும் போது. அதிகாரமிக்க ஆசிரியரின் பண்பை. ஆப்ஷன் பி, மாணாக்கர் வெறுப்பர். A teacher with authoritative nature is hated by students. விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் கற்றல் யுக்தி. ஆப்ஷன் ஏ, திட்டமிட்ட கற்றல் யுக்தி. நெக்ஸ்ட் ஒன் 17th அக்டோபர் ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரூனரின் கருத்துப்படி மனித மூளை டேஸ் மாதிரிகளை கொண்டது என குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் பி, 3. விகாட்ஸ்கியின் கருத்துக்கள் எவ்விதழில் வெளியிடப்பட்டுள்ளன? ஆப்ஷன் சி, எண்ணமும் மொழியும். வலுவூட்டல் கோட்பாட்டினை ஹல் டேஸ் சூத்திரம் உதவியுடன் விளக்கினார். ஆப்ஷன் ஏ, SER = F of H and D. Find the odd one out of constructivist classroom. அறிவு உருவாக்க வகுப்பறைக்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் டி, மாணவர்களுக்கு தண்டனை வழங்குதல். இது பொருந்தாத ஒன்று. கணிதத்தில் வல்லுநராக உள்ள ஒருவர் இசையை கற்றுக்கொள்ள கணிதத்தை பயன்படுத்துவது எதற்கு உதாரணம்? ஆப்ஷன் சி, பூஜ்ஜிய மாற்றம். கணிதத்துக்கும் இசைக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா? ஸோ பூஜ்ஜிய மாற்றம். குழந்தைகள் வெயில் காலத்தில் சூரிய வெப்பத்தினை தவிர்க்கின்றனர், ஆனால் குளிர்காலத்தில் சூரிய வெப்பத்தில் இருக்க விரும்புகிறார்கள். இவை கீழ்கண்ட மாற்றத்துடன் தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ, இயற்பியல் மாற்றம். எந்த ஒன்று சிக்கலான பொதுமை கருத்தாகும்? ஆப்ஷன் சி, குடியரசு நாடு. நுண்ணறிவு ஈவின் நிலை 40 அல்லது அதற்கு மேல் இருப்பின் எவ்வகை நுண்ணறிவு நிலை சார்ந்தது? IQ லெவல் 140 ஆர் அபோவாக இருந்தால் என்ன ஸ்டேஜ்னு கேட்குறாங்க, என்ன கேட்டகரி? ஆப்ஷன் ஏ, மிகவும் மேம்பட்ட வெரி சுப்பீரியர் ஸ்டேஜ்.
ஒரே வகைக்கு சொந்தமில்லாத 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தகவல்களுக்கு இடையே உள்ள உறவு அல்லது பகிரப்பட்ட அர்த்தத்தை உருவாக்குதல் என அழைப்பது. ஆப்ஷன் ஏ விரிவாக்கம். உள்புறம் மற்றும் வெளிப்புறம் ஏற்படும் கவனச்சிதறல் தூண்டல்களை கட்டுப்படுத்தும் திறன். கவனச்சிதறல்களை கட்டுப்படுத்தும் திறன். ஆப்ஷன் சி தடுத்து. இரு காரணி கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி ஸ்பியர்மன். குழந்தைகள் பிறருடன் இணைந்திருப்பதற்கான காரணம். ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு. பெற்றோரின் விருப்பம் மற்றும் கவனம் எப்போதும் குடும்பத்தின் இன்னொருவர் மீது செலுத்தப்படுவதாக குழந்தைகள் நினைக்கிறார்களோ அப்போது அவர்கள். ஆப்ஷன் பி பொறாமைப்படுகிறார்கள். உச்ச முன்னேற்றத்தை அடைய வரம் பெற்ற பண்புகளை தனிநபர் பெற்றிருந்தாலும் மனம் எதிர்பார்ப்பது. ஆப்ஷன் டி வரையறைகள் கொண்ட குழுவை கொண்டு தரமான சூழலை உருவாக்குதல். நெக்ஸ்ட்டு மீனா 18 மாத வயதுள்ள ஒரு குழந்தை. பெற்றோரின் அன்பு இல்லாமையால் மராஸ்மஸ் நோயின் அனைத்து அறிகுறிகளையும் வெளிப்படுத்துகிறது. கீழ்கண்டவற்றில் எது காரணம் ஆகாது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி மற்றும் டி. உடல் உறுப்பு சார்ந்த வாழ்வில் தோல்வி, உயிரியல் சார்ந்த வாழ்வில் தோல்வி. ஸோ இது வந்து இதுக்கு காரணமாகாது. ஆசிரியர் வகுப்பறையில் ராஜா என்ற மாணவரை அழைத்து வேறுபட்ட வடிவமுள்ள பாத்திரத்தில் சம அளவு நீரை ஊற்றச் சொல்லி எந்த பாத்திரம் அதிக நீரை அடைத்திருக்கிறது என்பதை கேட்கிறார். இதனுடன் தொடர்புடைய கருத்து எது? ஆப்ஷன் சி மையப்படுத்துதல் சென்ட்ரேஷன். கீழ்கண்டவர்களுள் அறிதிறன் வளர்ச்சி சமூக இடை வினையாற்றலினால் ஏற்படுகிறது என்றவர். ஆப்ஷன் ஏ விகாட்ஸ்கி. நெக்ஸ்ட் ஒன், ஆசிரியர் மாணவர்களிடம் விடுமுறை நாட்களின் நேரத்தை எவ்வகையில் செலவிடுகின்றனர் என கேட்டறிந்து அட்டவணைப்படுத்தினார். இதனில் எந்தெந்த செயல்பாடுகள் மூலம் ஒழுக்க வளர்ச்சியை வளர்க்க இயலும்? ஸோ இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 3, 4. பெற்றோருக்கு உதவுதல், நூலகம் செல்லுதல், வீட்டு தோட்டத்தை பராமரித்தல். 2வது வந்து வராது. கூற்று காரணம். கூற்று 4 மாத குழந்தையினிடத்தில் ஒரு பந்தினை காட்டி பின்னர் அதனை ஒரு தலையணையின் கீழ் மறைத்துவிட்டால் குழந்தை அந்த பந்தினை தேட முயற்சிப்பதில்லை. பந்து தலையணையின் கீழ் உள்ளது என்பதை குழந்தையால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. காரணம், பிறந்து 4 மாதங்கள் வரை குழந்தைகள் பொருளின் நிலைப்புத்தன்மையை உணர்வதில்லை. ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. ஸோ இது வந்து 4 மாத குழந்தையாக இருக்கும் பட்சத்தில். நெக்ஸ்ட்டு, குழந்தையின் உடல் வளர்ச்சியை பாதிக்காத காரணி. குழந்தையின் உடல் வளர்ச்சியை பாதிக்காத காரணி. ஆப்ஷன் டி லேர்னிங். ஸோ வந்து உடலுக்கும் லேர்னிங்க்கும் சம்மந்தம் இல்லை இல்லையா? உடல் வளர்ச்சிக்கும் லேர்னிங்க்கும் சம்மந்தம் இல்லை. குழந்தைகளிடம் கற்பனை விளையாட்டுகள் முதன்மையாக இருக்கும் காலகட்டம். ஆப்ஷன் சி பள்ளி முன்பருவம். ஒரு குழந்தையின் குடும்பம் அடிக்கடி மகிழ்வான விடுமுறையை மற்றும் குடும்ப சுற்றுலாவை அனுபவிப்பது பெரும்பாலும் எதன் தாக்கத்தால் ஏற்படுகிறது? ஆப்ஷன் பி கலாச்சாரம். கூற்று காரணம். கூற்று ஒப்பார் குழுக்கள் போட்டி, சண்டை, சச்சரவுகள் வருவது இயல்பானது மற்றும் முடிவில் நட்பு பாராட்டி ஒற்றுமையாகின்றனர். காரணம், குழு தலைவன் சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்படுகின்றனர். ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி. சூழல்சார் ஆக்கவியலோடு தொடர்புடையது. ஆப்ஷன் சி சூழல்சார் கற்றலின் முக்கியத்துவம், கற்றலில் கலாச்சாரத்தின் தாக்கம். தொடக்கப்பள்ளி பாடங்களில் குறிப்பாக அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களை ஒளிபரப்ப மத்திய கல்வியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தால் ஏவப்பட்ட செயற்கைக்கோள். ஆப்ஷன் பி இன்சாட் 1B.
நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. விதை முளைத்தல் அப்படின்னா செயல் திட்ட முறை. மாசுபடுதலின் விளைவுகள் அப்படின்னா கள ஆய்வு. மிதக்கும் அல்லது மூழ்கும் பொருள்களின் தன்மை பரிசோதனை முறை. கோழிப்பண்ணை அப்படிங்கிறது களப்பயணம். நெக்ஸ்ட்டு கற்றலை மேம்படுத்த உதவுவது. கற்றலை மேம்படுத்த உதவுவது ஆப்ஷன் ஏ உண்மையான வாழ்வியல் சூழல்களை வகுப்பறைக்குள் கொணர்ந்து மாணவர் இடைவினை மற்றும் ஆசிரியர் வழிகாட்டலுடன் கற்றல். கற்றல் கற்பித்தல் நிகழ்வில் அதிகபட்ச புலனுறுப்புகளை பயன்படுத்துவது பின்வரும் எந்த காரணியுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் சி செயல்முறை தொடர்புடைய காரணி. அறிதிறன் கற்றலை முன்மொழிந்தவர். காக்னிட்டிவ் லேர்னிங் was emphasized by option A Jean Piaget. Next one. ஒரு கருத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு மாணவர்களின் சிந்தனையை தூண்டி பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளிக்கொணரும் முறை. ஆப்ஷன் சி மூளை தாக்கு முறை. நெக்ஸ்ட் ஒன் 18th அக்டோபர் ஃபோர்னூன் செஷனில் கேட்கப்பட்டது. பார்க்கலாம். கற்றல் என்பது திறன்மிகு சமூக செயல்பாடு என கூறியவர். லேர்னிங் இஸ் அன் ஆக்டிவ் சோஷியல் ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட் கிவன் பை ஆப்ஷன் சி ஜெரோம் ப்ரூனர். தாண்டைக்கின் விளைவு விதி கற்றல் செயல்பாட்டில் இதன் பங்கை வலியுறுத்துகிறது. ஆப்ஷன் ஏ பரிசுகள் மற்றும் தண்டனை. 2 கூற்று கொடுக்குறாங்க. கூற்று 1 கற்றல் என்பது தனிநபர் செயல்பாடு. கூற்று 2 கற்றல் என்பது சமூகத்தோடு இணைந்த செயல்பாடாகும். ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் 2 சரி. அது வந்து தனிநபர் செயல்பாடு அண்ட் சமூகத்தோடு இணைந்த செயல்பாடு ரெண்டுமே வந்து வரும். கீழ்கண்டவற்றில் எவ்வகை கற்றல் வலுவூட்டு கற்றல்? ஆப்ஷன் சி தூலங்களை சார்ந்த ஆக்குநிலை இருத்தம் அப்பேரண்ட் கண்டிஷனிங். நடத்தை கொள்கையாளர்களின் வரிசையை தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ ஜேபி வாட்சன் ஸ்கின்னர் பாவ்லோ. சீரீஸ் ஆஃப் பிஹேவியரிஸ்ட் இதெல்லாமே ஜேபி வாட்சன் ஸ்கின்னர் பாவ்லோ. சரியானவற்றை தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. மொழித்திறன் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது உடல் அளவிலான முதிர்ச்சி. ஜான் டூயியின் பிரச்சனை தீர்த்தல் முறையில் உள்ள படிநிலைகள். ஸ்டெப்ஸ் இன்க்ளூடட் இன் ஜான் டூயிஸ் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். ஆப்ஷன் பி 4. எண்ணெய் அளக்க பயன்படும் கருவியின் பெயர் என்ன? எவ்வகை சோதனைக்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் சி புரிதல் வாய்மொழி சோதனை. பியாஜேவின் மும்மலை சோதனை தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ தன்மைய நிலை இருந்து ரிப்பீட்டட். பியாஜேவின் கூற்றுப்படி புலனியக்குத்திறன் மற்றும் மொழித்திறன் மிகுந்து காணப்படும் வயது. ஆப்ஷன் ஏ 3 முதல் 7 வருடங்கள். ஸ்பியர்மேன்ஸ் கருத்துப்படி எஸ் என்பது 2 ஃபேக்டர் தியரியுடைய ஃபாதர் ஸ்பியர்மேன். ஸோ அது வந்து கொஸ்டின் பார்த்துருந்தோம். அண்ட் ஜி ஃபேக்டர் வச்சு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இது வந்து எஸ் ஃபேக்டர் வச்சு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சிறப்பு காரணி எஸ் ஃபார் ஸ்பெஷல். ஒப்பார் குழு உருவாவது ஒரு டேஸ் செயல்பாடு. ஆப்ஷன் சி இயல்பான செயல்பாடு. முறையான மனவளர்ச்சி முன்னேற்றத்தை குழந்தை பெற ஆசிரியர் இவற்றை அளிக்க வேண்டும். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி முற்போக்கான கலைத்திட்டம் மற்றும் கற்றல் இணை செயல்பாடுகள். கூற்று காரணம். கூற்று வயது அதிகரிக்கும் போது கோபத்தின் வெளிப்பாடும் அதிகரிக்கும். காரணம் ஏனெனில்
அறிவுத்திறன் மற்றும் இயக்க வளர்ச்சி மிகவும் இணைந்து பங்கு கொள்கிறது. ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி. எந்த வளர்ச்சி நிலையில் ஒரு குழந்தை மனவளர்ச்சிக்கான காரணம் மற்றும் விளைவுகளை சிந்தித்து புரிந்து கொள்கிறது? ஆப்ஷன் சி 3 முதல் 6 வருடங்கள். ஒரு குழந்தை செயலை செய்யும்போது வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் திறன் மிகுந்த ஒப்பார் குழுவினருடன் சேர்ந்து செயலை மேற்கொள்வது எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பி அண்மை வளர்ச்சி மண்டலம். இதை வச்சுமே ஒரு கேள்வி பார்த்துருந்தோம். பின்வருவனவற்றில் குழந்தைகள் எந்த பருவத்தில் கற்றுக்கொண்ட விழுமமானது வாழ்க்கை முழுவதற்கும் பயன்படுத்த முடியும்? ஆப்ஷன் ஏ பின் குழந்தை பருவம், லேட்டர் சைல்ட்ஹுட்ல. பலமே வாழ்க்கை, பலவீனமே மரணம் என கூறியவர்? ஆப்ஷன் டி சுவாமி விவேகானந்தர். பின்வருவனவற்றில் எது தவறானது? ஆப்ஷன் டி 2 நியூரான்கள் இணைந்து காணப்படுகிறது. இதுவுமே பார்த்துருந்தோம். இதே ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க. தவறானது. பியாஜேவின் அறிதல் திறன் வளர்ச்சிப்படி நிலைகளில் 3வது படிநிலையாக அவர் கூறுவது? ஆப்ஷன் பி கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். கீழ்காணும் பண்புகளில் எந்த கற்றல் வழியாக குழந்தைகள் ஒழுக்க வளர்ச்சியை தங்களின் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்திடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ இமிட்டேட்டிவ் லேர்னிங். 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் எப்பொழுதும் தீய இணையில் இருக்கிறான். அவன் தீய இணைக்கான பழக்கங்கள் மற்றும் சமூக தரங்களை பெறுகிறான். எதிர்காலத்தில் அவன் என்னவாக ஆவான்? ஆப்ஷன் பி சமூக விரோத நபர். B.F. ஸ்கின்னர் குறிப்பிட்ட தொழில்நுட்பமும் கற்பித்தலும் என்பது டேஸ்? ஆப்ஷன் சி நடத்தை தொழில்நுட்பம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் கற்பவர் மைய அணுகுமுறையில் மாணவர்கள் பின்பற்றும் முறை? ஆப்ஷன் சி இணைந்து கற்றல். தவறான இணையை கண்டறிக. அப்ரிவேஷன் அதோட எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தவறானது. மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குது. CCTV அப்படின்னா க்ளோஸ்டு சர்க்கியூட் டெலிவிஷன், DVDனா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், TOEFLனா டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். தவறானது ஆப்ஷன் ஏ. எப்படி மழை பொழிகிறது, எவ்வாறு சூரியனிடமிருந்து ஒளி வருகிறது, வானில் விமானம் எப்படி பறக்கிறது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கும் குழந்தையின் கற்றலுக்கு உதவும் காரணி எது? ஆப்ஷன் டி சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். பின்வருவனவற்றில் கற்றலின் கூறு? ஆப்ஷன் டி மனம் சார்ந்தது, அஃபெக்டிவ். சைட் என்பது? ஆப்ஷன் ஏ சேட்டிலைட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெலிவிஷன் எக்ஸ்பெரிமெண்ட். மாணவர்களை ஒரு பீக்கரில் உள்ள நீரின் வழியே லேசர் ஒளிக்கற்றையை பாய்ச்ச செய்து ஒளி எதிரொலித்தலின் பண்புகளை ஒரு ஆசிரியர் விளக்க முற்படுவது எவ்வகை கற்றலுக்கான உதாரணம்? ஆப்ஷன் பி இயக்கத்திறன் வழியை கற்றல், விஷுவல் லேர்னிங். ஆசிரியர் மாணவர்களிடம் வீட்டிலிருந்து வெபினார் மூலம் பாடங்களை நேரில் வழங்குமாறு வலியுறுத்துவது டேஸ் எடுத்துக்காட்டாகும்? ஆப்ஷன் ஏ இணையதள கற்றல். நெக்ஸ்ட் 18th அக்டோபர் ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்டது பார்க்கலாம். பொதுமை கருத்து உருவாக்கத்தில் பயன்படுத்தப்படும் முறை? பொதுமை கருத்து உருவாக்கத்தில் பயன்படுத்தப்படும் முறை? ஆப்ஷன் பி தொகுத்தறி முறை. சரியான வாக்கியம் அல்லது வாக்கியங்களை தெரிவு செய்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4 சரி அப்படிங்கிறாங்க. 2வது தவறு, மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. பொதுமை கருத்து வரைபடம் மாணவர்களிடையே மொழித்திறனை மேம்படுத்துகிறது, பாடத்தொகுப்பை வழங்க ஆசிரியருக்கு உதவுகிறது, கற்றவரின் கற்றல் செயல்பாட்டை அறிய உதவுகிறது. செகண்ட் ராங்கானது. உட்காட்சி வழிக்கற்றலில் முதன்மையாக கருதப்படுவது? உட்காட்சி வழிக்கற்றலில் முதன்மையாக கருதப்படுவது கண்ணோட்டம். குழந்தை தான் செய்யும் அனைத்து சிறந்த செயலாக்கத்திற்காக
தனது பெற்றோர், உறவினர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து எப்போதும் பாராட்டை எதிர்பார்க்கின்றது எனில் ஒரு குழந்தையின் எந்த ஒழுக்க வளர்ச்சி நிலையை காட்டுகிறது? ஆப்ஷன் பி, போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ். தாண்டிக் தனது கொள்கையை முதலில் வெளியிட்ட புத்தகத்தின் பெயர்? ஆப்ஷன் டி, அனிமல் லேர்னிங். பொருட்களுக்கு இடையே உள்ள பொதுவான குணங்களை ஆராய்க என்ற செயல் எதை குறிக்கும்? ஆப்ஷன் டி, செயல்முறைக்கான ஆயத்த நிலை. ஒரு குழந்தை ஓர் ஆண்டிற்குள் பேசுகிறதென்றால் அதற்கு காரணமான காரணி? ஆப்ஷன் ஏ, முதிர்ச்சி, மெச்சுரேஷன். பலவிதமான சோதனை பொருட்களை பிரதிபலிக்கும் சுருக்க பகுத்தறிவை குறிப்பது? ஆப்ஷன் ஏ, ஜெனரல் ஃபேக்டர், பொது காரணி. குழந்தைகளின் மன பிரதிநிதித்துவங்களான அவர்களின் பள்ளி அல்லது சுற்றுப்புறம் போன்ற வழக்கமான பெரிய அளவிலான இடங்களை குறிப்பது? அறிவாற்றல் வரைபடம், காக்னிட்டிவ் மேப். எவ்வகை நினைவில் மாணவன் பொருள் புரிந்து கொள்ளாமல் கற்கின்றான்? ஆப்ஷன் பி, மனனம். கீழ்கண்டவற்றில் எவை வெக்ஸ்லரின் நுண்ணறிவு சோதனையில் அடங்கும்? ஆப்ஷன் சி, சொல் சார்ந்த மற்றும் செயற்சோதனை. ஒப்பார் குழுவின் எதிர்மறை தாக்கமானது இதனை நோக்கி செல்லும்? ஆப்ஷன் பி, சமூகத்திற்கு எதிரான நடத்தை. எதன் மூலமாக குழந்தைகள் சமூக விழிப்புணர்வு பெறுகிறார்கள்? ஆப்ஷன் டி, இண்டிவிஜுவல் ஒர்க். குழந்தை பருவம் முன்னேறி செல்லும்போது பகல் கனவு காண்பது அதிக பிரபலமாகிறது. காரணம்? ஆப்ஷன் பி, பகல் கனவை கட்டமைப்பதற்கான நிறைய தகவல்கள் பெறுகிறார்கள். கீழ்கண்டவற்றில் இது தன்னாட்சி வர்சஸ் வெட்கம் மற்றும் சந்தேகம் நிலைக்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் சி, ஒரு பள்ளி முன்பருவ குழந்தை துணிக்கடையில் தனக்கு பிடித்த ஆடையை தெரிவு செய்தல். 6 முதல் 15 மாத குழந்தையின் பிரிவின் பதற்றம் அதிகரித்தாலும் கீழ்கண்டவற்றில் ஒன்றை சார்ந்து வெளிப்படுவது இல்லை. ஆப்ஷன் சி, உட்கட்டமைப்பு சமிக்ஞை, பில்ட் இன் சிக்னல்ஸ். குழந்தை விரலை சூப்புதல் பியாஜேயின் புலனீக்க நிலையில் எந்த உட்பிரிவோடு தொடர்புடையது? ஆப்ஷன் டி, மறிவினைகள், ரிஃப்ளெக்ஸஸ். கீழ்கண்டவற்றில் ராஜா அரிச்சந்திரனிடம் காணப்பட்ட உறுதியான அறநெறி பிறழாத தன்மை எது? ஆப்ஷன் ஏ, தனித்தன்மை நிலை, பர்சனல் ஸ்டேஜ். கோழி வளர்ப்பில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து கொண்ட மணி அடுத்த 2 ஆண்டுகளில் புதிய கோழிப்பண்ணையை நிறுவுவதற்காக கடினமாக உழைத்தார். இது எவ்வகையான லட்சியம்? ஆப்ஷன் டி, இடைக்கால லட்சியம். குழந்தையின் உடல் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துபவை? ஆப்ஷன் ஏ, சூழ்நிலை மற்றும் மரபு, என்விரான்மெண்ட் அண்ட் ஹெரிடிட்டி. சிறந்த ஆசிரியர் மாணவர்களின் அகத்தூண்டலாக செயல்படும் பொழுது அவ்வாசிரியரை தங்களின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றனர். இச்செயல் எவ்வகையான அணுகுமுறையினை வெளிப்படுத்துகிறது? ஆப்ஷன் பி, இணங்கமாதல். ஒரு பொறுத்துக, விளையாட்டுகள், வயதுகள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து கொடுத்துருக்காங்க. 4, 1, 2, 3. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 4, 1, 2, 3. போட்டி விளையாட்டுகள் 6 முதல் 12 ஆண்டுகள், கற்பனை விளையாட்டுகள் 3 முதல் 6 ஆண்டுகள், தனித்த விளையாட்டுகள் வந்து 3 வயது வரையில், கூட்டு விளையாட்டுகள் 12 ஆண்டுகளுக்கு மேல். பள்ளியும் சமூகமும் இணைந்து ஒரு குழந்தையின் அடையாள வளர்ச்சியை ஊட்டி வளர்க்கிறது. வகுப்பறையை உள்ளடக்கிய ஆதரவான அனுபவங்கள் வளர்க்காதது டேஸ். ஆப்ஷன் இ, தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு. ஊக்கப்படுத்துவதில் ஆசிரியரின் பணிகளில் அடங்கியுள்ளவை? ரோல்ஸ் ஆஃப் த டீச்சர் அஸ் அ மோட்டிவேட்டர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 4. உற்சாகப்படுத்துதல், விழிப்புணர்வு, போட்டி, தண்டனை வந்து வராது.
செயலை விட சிந்தனையில் அதிக கவனம் செலுத்துபவர். ஆப்ஷன் பி விஞ்ஞானிகள். கற்றல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இயலாத மின்சாதனம். ஆப்ஷன் பி தொலைக்காட்சி. குழந்தைகள் பெரியோர்களை தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டு நச்சரிப்பது டேஸ். குழந்தைகள் பெரியவர்களை தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டு நச்சரிப்பது டேஸ். ஆப்ஷன் பி ஆர்வ மிகுதி. கலா தன்னுடைய தந்தையின் இருசக்கர வாகனத்தை சத்தத்தை வைத்து எளிமையாக அடையாளம் காணுகிறார். இந்த திறன் கீழ்கண்டவற்றில் எத்தகைய கற்றலில் அடங்கும்? ஆப்ஷன் சி வேறுபடுத்தி கற்றல். ஒளிபுகும் தாள்களை கொண்டு செல் அமைப்பு என்னும் பாடப்பகுதியை கற்பிப்பதற்கு ஏற்ற முறையை கண்டறிக. ஆப்ஷன் டி மேற்பொருந்து முறை. ஒரு ஆசிரியர் மாணவனை பியானோ வாசித்தலில் திறம்பெற பல யுத்திகளையும் நுட்பமான விஷயங்களையும் சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவனை தொடர்ந்து கண்காணித்து ஊக்கப்படுத்தி டேஸ் திறனை பெறச் செய்வதன் மூலம் அடைவிற்கு வழிவகுக்கிறார். ஸோ இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அறிவார்ந்த சுய கட்டுப்பாடு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 19th ஃபோர்னூன் செஷனில் கேட்கப்பட்டது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கருத்துருவாக்க கொள்கையை விவரித்து கூறியவர். ஆப்ஷன் ஏ ஜே ப்ரூனர், ஜெரோம் ப்ரூனர். பியாஜே கூற்றுப்படி எந்த நிலையில் ஒரு குழந்தை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளின் ஒத்துழைப்பை பெறுகிறது? பியாஜே கூற்றுப்படி எந்த நிலையில் ஒரு குழந்தை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளின் ஒத்துழைப்பை பெறுகிறது? ஆப்ஷன் ஏ புலன் இயக்க நிலை, சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். கற்போரின் 4 அறிதிறன் வழிகள் என்பது? 4 cognitive modes of a learner. ஆப்ஷன் ஏ ரீகால், பிரின்சிபிள், questioning, அப்ளிகேஷன். எந்த வயதில் குழந்தைகள் கண் அசைவு மற்றும் ஒளி மூலம் தகவலை பரிமாறும்? ஆப்ஷன் ஏ 0 முதல் 3 மாதங்கள். குஞ்சுகள் பொரித்தவுடனே வாத்தை பின்தொடரும் குஞ்சுகள் தன் தாயின் அசைவுகளையும் அது எழுப்பும் ஒலிகளையும் பின்பற்றுவது டேஸ். ஆப்ஷன் ஏ அடியொற்றி கத்தல், லேர்னிங் ஆஃப் இம்பிரிண்டிங். மாணவர்களின் உள்ளார்ந்த திறனை வளர்க்கும் காரணி? ஆப்ஷன் பி சூழ்நிலை சார்ந்த காரணி. ஸ்கீமா என்னும் மன அமைப்பு டேஸ் பெற்றிருக்கும்? ஆப்ஷன் ஏ அனுபவம், பயிற்சி, அறிவு, திறமை. நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எந்த வடிவமுறை வெற்றி இடத்தை நிரப்பும்? ஒரு வாய்மொழி சோதனையின் எடுத்துக்காட்டு. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே வந்து எந்த ஆப்ஷன் வந்து வரும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி பட அணி. பியாஜே கூற்றுப்படி எந்த செயல்பாட்டு நிலை 7 முதல் 11 ஆண்டுகள் வரை அறிவாற்றல் வளர்ச்சியில் ஒரு திருப்புமுனை ஆகும்? கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. நினைவினை மேம்படுத்த உதவாத காரணி? குருட்டு மனப்பாடம். பின்வருவனவற்றில் எது குழந்தைகளின் மனவளர்ச்சி வளர்ச்சிக்கு மிகவும் பொருத்தமானது? ஆப்ஷன் ஏ ஜனநாயக வகுப்பறை சூழல். சமூக வளர்ச்சி என்பது சமூக உறவுகளில் முதிர்ச்சியை அடைவது என கூறியவர்? ஆப்ஷன் டி ஹர்லாக். பிந்தைய குழந்தை பருவத்தில் மனவளர்ச்சி வெளிப்பாடு இதமான ஒன்று. கீழ்காணும் வாக்கியங்களில் தொடர்பில்லாதது எது? ஆப்ஷன் சி மனவளர்ச்சி வெளிப்பாடு மிகவும் முதிர்ச்சியுடன் இருக்கும். பள்ளி குழந்தைகளின் விருப்பம் சார்ந்த கருத்தில் எது சரியானது அல்ல? ஆப்ஷன் பி 2ஆம் வகுப்பின் முடிவில் சலிப்பு கொள்வர். ஸோ இது வந்து சரியானது அல்ல. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். எரிக்சனின் 8 நிலைகளை வெற்றிகரமாக முடிக்க பெற்ற மக்கள் டேஸ் நன்னறி அடைவர்?
ஆன்சர் ஆப்ஷன் டி நல்லிணக்கம் சார், இன்டெகிரிட்டி. கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலையில் விருப்பமில்லா மறிவினைகளான உறிஞ்சுதல், பற்றுதல் மற்றும் பார்த்தல் போன்ற செயல்கள் உள்ளடங்கியது? ஆப்ஷன் பி புலனியக்க நிலை. ஒரு செயலை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ மேற்கொள்ள வேண்டிய அமைப்பு செயல்முறை. ஆப்ஷன் சி ஸ்கீமா. சோமு எப்பொழுதும் தன்னால் முயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வான். இதிலிருந்து சோமுவிடம் காணப்பட்ட குணநலம் எது? ஆப்ஷன் டி இரக்கம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளிலிருந்து எந்தெந்த கூற்றுகள் ஊடகங்களின் தாக்கத்தினால் மாணவர்களிடையே தீய பழக்கங்களை ஏற்படுத்தியது என்பதை கண்டறிக. ஸோ இதுக்கு ஆன்சர் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க ஃபைனல் கீழே, ஏன்னா இதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்காது கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகளிடத்தில் தைராக்சின் குறைவாக சுரக்குமானால் ஏற்படுவது? ஆப்ஷன் ஏ கிரிட்டினிசம். ஸோ குழந்தைகளிடத்தில் பெரியவர்களிடம் தனித்தனியாக உண்டு. குறைவாக சுரந்தால் ஒன்று, அதிகமாக சுரந்தால் ஒரு விதமான நோய் உண்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 20க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், எதிர்மறை தன்னடையாளம் கொண்ட குழந்தை பள்ளிக்கு வரும்பொழுது அவர்களை உடன்பாட்டு தன்னடையாளம் கொண்டவராக மாற்ற ஆசிரியர் செய்யக்கூடாதது எது? ஆப்ஷன் டி மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்துவது. இது செய்யக்கூடாது. குழந்தைகளின் வாழ்க்கையில் மனதளவில் மீளாத்தன்மை என்ற பண்பு காணப்படும் நிலை. இர்ரிவர்சிபிலிட்டி. ஆப்ஷன் டி மன செயல்பாட்டிற்கு முந்தைய நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். கீழ்கண்டவற்றில் எது குழு விளையாட்டின் பண்பு நலன் சாராதது? ஆப்ஷன் டி குழுவில் உள்ள பிறரை குறை கூறுதல். பின்வருவனவற்றில் இடைவினை புரியும் காணொளி அமைப்பில் இடம்பெறாத பகுதி. ஆப்ஷன் டி தலைக்கு மேல் பிம்பம் வீழ்த்தி. புலனுறுப்புகள் என்ற பொதுவான கருத்திலிருந்து நாக்கின் சுவையறிதல் பண்பை விளக்க ஆசிரியர் பயன்படுத்தும் கற்பித்தல் அணுகுமுறை. ஆப்ஷன் சி பகுத்தறி முறை. இந்திய அரசியலமைப்பில் இலவச கட்டாய கல்வி உரிமையை குறிப்பிடும் சரத்து. ஆப்ஷன் டி சரத்து 21A. கீழ்நிலை வகுப்புகளில் பயன்படுத்தப்படும் விளையாட்டு முறை கற்பித்தலுக்கு அடிப்படை டேஸ். ஆப்ஷன் ஏ மன வளர்ச்சிக்கான உளவியல் கோட்பாடு மற்றும் வளர்ச்சி. கூற்று காரணம். கூற்று மீள்பார்வை கொள்கையானது கற்பித்தல் பொறிகளின் வளர்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது. காரணம் கற்பித்தல் பொறியினை இயக்கும்போது மாணவரின் விடை சரியா அல்லது தவறா என்பதை கூறுகிறது. இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டும் சரி, காரணம் சரியான விளக்கமாகவும் இருக்குது. செயலுறு கற்றலில் இடம்பெறாத நுட்பத்தை கண்டறிக. ஆப்ஷன் பி ஒப்படைவு. செயலுறு கற்றலில் இடம்பெறாத நுட்பம். ஆப்ஷன் பி. கற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் உள்ள தொடர்பினை பகுத்தாய்தலின் அடிப்படையாக விகாட்ஸ்கி குறிப்பிடுவது. இதுக்கு ஆப்ஷன் ஏ புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம். அக்டோபர் 19 ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒன், தெரிதல் என்பது தொடர்ச்சியான செயல், இறுதியான முடிவல்ல என கூறியவர். நோயிங் இஸ் அ ப்ராசஸ் நாட் அ ப்ராடக்ட் சொன்னது ஆப்ஷன் ஏ ப்ரூனர். ஆசிரியர் தனது வகுப்பறையில் உள்ள மெல்ல மலரும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு துலங்களுக்கும் பரிசீலிக்கிறார். எந்த வகை பயிற்சியை ஆசிரியர் பயன்படுத்துகிறார்? லேட் ப்ளூமர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பரிசு வழங்கும் பயிற்சி, ரிவார்டு ட்ரைனிங். கீழ்கண்டவற்றில் எது கெஸ்டால்ட் கொள்கை அல்ல? ஸோ இதுக்கு பி அண்ட் டி ரெண்டுமே வரும் சொல்கிறாங்க. லா ஆஃப் டிஸ்யூஸ், லா ஆஃப் ரெடினஸ். உளவியலாளர் பாவ்லவ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் சி இத்தாலி. ஸோ டென்டேட்டிவ் கீ, ஃபைனல் கீ ஆப்ஷன் பி ரஷ்யா. பாவ்லவ் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்றலானது மற்றொரு சூழ்நிலையில் கற்றலை தடுக்கிறது, குறுக்கிடுகிறது அல்லது பலவீனப்படுத்துகிறது என்பது எவ்வகை மாற்றம்? ஆப்ஷன் சி எதிர்மாற்றம், நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர்.
ஒரு மாணவன் மொழியை கற்பது என்பது? ஆப்ஷன் டி ஒலி வடிவம், வரி வடிவம், குறியீடு. வருடாந்திர உடல் வளர்ச்சி முதிர்ச்சியை காட்டும் வளைவரை. ஆப்ஷன் ஏ தூரம் வளைவரை. குழந்தையின் தற்போதைய செயல்திறனை பொருத்துவதற்கான முக்கிய அம்சமாகும். ஆப்ஷன் சி படிப்படியாக அதிகரித்தல். வெக்ஸ்லர் சோதனையின் எந்த வயது மாணவர்களுக்கு பயன்படுத்தி நுண்ணறிவை அளவிட முடியும்? ஆப்ஷன் ஏ 7 முதல் 16. கவனம் என்பது ஒரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதை விட மற்றொரு பொருளின் மீது கவனம் செலுத்துவதாகும் என குறிப்பிட்டவர்? ஆப்ஷன் ஏ டம்வில்லே. மும்மலை சோதனையில் குழந்தைகள் வெற்றி பெற முடியாத வயதாக பியாஜே கூறுவது? ஆப்ஷன் பி 2 முதல் 7 வருடம். நட்பு இதன் அடிப்படையில் உருவாகிறது? ஆப்ஷன் டி விளையாட்டு. ஒருவரிடம் முதிர்ச்சி என்பது ஒரு முன்னேற்ற நிகழ்வு. அது? ஆப்ஷன் சி உடல், மன மற்றும் நடத்தை மாற்றங்களுடன் ஏற்படும். தனிப்பட்ட உணர்வு உந்துதலுக்கும் மேம்பட்ட நான் எனும் முனைப்புக்கும் இடையே நான் எனும் முனைப்பு சமநிலை பங்காற்றி ஒரு நபரின் மனப்பான்மை மற்றும் திறமைகளை மறுவடிவமைத்து சமூகத்திற்கு ஆக்கமுள்ளவனாக மாற்றுகிறது. இதை வலியுறுத்தும் கொள்கை யாது? ஆப்ஷன் ஏ உள சமூக கொள்கை. எப்போது புன்னகை ஆழ்ந்த சமூக அடையாளமாக மாறுகிறது? ஆப்ஷன் ஏ முதல் வருட இறுதியில். ஸோ எப்போ ஸ்மைல் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஏஜுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ஆழ்ந்த சமூக அடையாளமாக மாறும் வருடம் முதல் வருட இறுதி. கீழ்கண்ட எந்த அறிவுசார் திறன் படிக்க கற்றுக்கொள்வதுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பி மொழியை பேசுதல். கீழ்கண்ட பியாஜே அறிதிறன் வளர்ச்சி நிலையில் எந்த நிலையில் குமர பருவத்தினர் அறிவியல் விஞ்ஞானிகள் ஆய்வகத்தில் தீர்வு காண்பதைப் போல சிந்திக்கிறார்கள் என்பதுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் சி ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். கண்ணன் தினந்தோறும் மாலை நேர வேளையில் அருகாமையில் உள்ள தெருவோர குழந்தைகளுக்கு பாடம் எடுத்து மகிழ்ந்தான். இதில் கண்ணனிடம் காணப்பட்ட நடத்தை? ஆப்ஷன் சி சோஷியல் சர்வீஸ். இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் ஹார்மோன்? ஆப்ஷன் சி அட்ரினலின் ஹார்மோன். பியாஜேவின் கூற்றுப்படி குழந்தையின் மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவம் என்பது? ஆப்ஷன் பி 2 முதல் 7 ஆண்டுகள். சைபர் கிரைமில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் நல்ல குடிமகனாக திகழ்ந்திருக்க டேஸ் கல்வி வழங்கப்பட்டிருக்க வேண்டும்? ஆப்ஷன் சி ஒழுக்க கல்வி. பாபுவிடம் தான் யார் என்று நம்புவதற்கும் விளக்குவதற்குமான இயற்பண்புகள், திறமைகள், மனப்பான்மைகள் மற்றும் மதிப்புகளுக்கான தொகுப்பு உள்ளது. இது என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தற்சார்பு, செல்ஃப் கான்செப்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குழந்தையின் தனிநபர் காரணி பாதிக்காதது? ஆப்ஷன் டி சமூகம் மற்றும் அண்டை வீட்டார். கல்வி ஆக்கவியலை டேஸ் ஆக்கவியல் எனவும் கூறலாம்? ஆப்ஷன் ஏ உளவியல். சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி இயந்திர நுட்பவியல் சாதனங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடா பதிவு கருவி. இது சரியாக பொருந்திருக்கு, மற்ற எல்லாமே தவறாக இருக்குது. செய்து பார்த்து அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்வதும் வகுப்பறையில் கற்றுக்கொள்வதை சக மாணவர்களுடன் பகிர்ந்து மீண்டும் மீண்டும் செயல்பாடுகளை செய்து கற்றுக்கொண்ட திறனை வலுவூட்டச் செய்வதும் செயல்வழி கற்றல் ஆகும் என்றவர்? ஆப்ஷன் பி போன்வில் அண்ட் ஐசன். பின்வருவனவற்றில் கற்றல் குறித்து சரியான கூற்று? ஆப்ஷன் டி கற்றல் சமூக நிகழ்வுகளால் வழிநடத்தப்படும். குடும்ப பிரச்சனை, அண்டை அயலாருடன் சண்டை சச்சரவு போன்றவற்றால் ஒரு குழந்தையின் கற்றல் பாதிப்படைவது பின்வரும் எத்தகைய காரணியை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன் சி சமூக காரணி. கொடுக்கப்பட்டவற்றில் முப்பரிமாண பொருள் அல்லாதது? விச் இஸ் நாட் 3 டைமென்ஷனல். ஆப்ஷன் பி ஃப்ளானல் போர்ட். உயர் சிந்தனை திறன்களை மேம்படுத்த ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களுக்கு சவாலான செயலாக புவி வெப்பமாதலால் ஏற்படும் விளைவுகளை விவாதிக்க சொல்வது? ஆப்ஷன் ஏ கற்போர் மைய கற்பித்தல், லேர்னர் சென்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்.
ஸோ இதோட பேப்பர் 1லேருந்து கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். அண்ட் இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த டாபிக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.